தோழமை சொந்தங்களுக்கு பணிவான வணக்கங்கள். இன்றைய வகுப்பினை அருமைத்தோழர் கணேஷ் அவர்கள் நடத்த இருக்கின்றார்கள். இந்திய அஞ்சல் துறையினுடைய வணிக செயல்பாடுகள். அனைவரும் பாடத்தை கவனமாக கவனிக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். குட் ஈவினிங் எல்லாருக்கும். இனிய மாலை வணக்கம் எல்லாருக்கும். நம்ம போன கிளாஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கிற கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ கிளாஸ் 1ல வந்து அதோடைய ஜென்ரலான விஷயங்கள் பார்த்தோம். கிளாஸ் 2ல லாஜிஸ்டிக் போஸ்ட் மட்டும்தான் பார்த்தோம். அந்த லாஜிஸ்டிக் போஸ்ட்டுக்கே வந்து நமக்கு ஆல்மோஸ்ட் 1 hour ஆயிடுச்சு. அந்த லாஜிஸ்டிக் போஸ்ட் மட்டும் ஒரு ரீகால் மீன்ஸ் இப்போ 2-3 கொஸ்டின்ஸ் கேட்க போறேன். இப்போ அந்த கொஸ்டின்ஸ் எப்படி ஆன்சர் பண்றீங்க? யாரும் வந்து திரும்பவும் சொல்றேன், யாரும் மைக்கு வந்து ஆன் பண்ணி சொல்ல வேண்டாம் ஆன்சர்ஸ். ஜஸ்ட் ஒரு 2 கொஸ்டின் 3 கொஸ்டின் மட்டும்தான் மெசேஜ்ல டைப் பண்ணி சொல்லுங்க. ஓகேங்களா? ஸோ நீங்க இது ஆன் பண்ண வேண்டாம், யாரும் மைக் ஆன் பண்ண வேண்டாம். ஏன்னா நீங்க எல்லாரும் பதில் சொன்னீங்கன்னு சொன்னா ஸோ அது வந்து கரெக்டா இருக்காது. ஓகே, கொஸ்டின் 1 வந்து ஓரலா சும்மா ஒரு என்ன சொல்றது, ஒரு ரீகால். ஓகே, லாஜிஸ்டிக் போஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா மினிமம் வெயிட் அப்படின்னு சொல்லி எதுவும் இல்லை. பட் எது வந்து இருந்தா எவ்வளோ வெயிட் மினிமம் வந்து சார்ஜ் பண்ண ஆரம்பிப்பாங்க, அந்த வெயிட் எவ்வளோ? மோகனப்பிரியா, ரம்யா, ராஜேஷ், மேக் வேண்டாம், நிறைய பேர் சொல்றீங்க. கலைவாணி. ஓகே குட். கலைவாணன், பாரதி. ஓகே ஃபைன், எல்லா ஆன்சருமே கரெக்ட், வெரி குட். ஸோ 50 kg இருந்தால் தான் நம்ம எடுத்துக்குவோம் அப்படின்னு இல்லை. மினிமம் ஒரு கேஜ் இருந்தாலுமே கூட நம்ம வந்து 50 kg அப்படிங்கிறத நம்ம கால்குலேஷன் அப்படிங்கிறத ஆரம்பிப்போம். ஸோ மினிமம் வெயிட் 50 kg எடுத்துக்கலாம் ஆக்சுவலி அது பார்த்தோம்னா. பட் ஆனால் 50 kg கண்டிப்பா இருக்கணும்னு சொல்லக்கூடாது லாஜிஸ்டிக் போஸ்ட், அவ்வளோதான். ஓகே, எத்தனை கியூபிக் ஃபீட் வந்து, அதாவது வேல்யூமெட்ரிக் வெயிட்ல எத்தனை கியூபிக் ஃபீட் வந்து 50 kgs அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம்? ஈக்குவல் டு 50 kgs. ஹவு மெனி கியூபிக் ஃபீட் 50 kgs அப்படின்னு எடுத்து வேல்யூமெட்ரிக் வெயிட். ஓகே குட், நிறைய கரெக்ட் ஆன்சர்ஸ் வருது. கலைவாணி, மோகனப்பிரியா, ரம்யா, சரவணன், அருள் செல்வி, மேக் போஸ்ட். மற்றவங்க ஆன்சர்ஸ் சார் மைக் ஆன் பண்ணி சொல்ல வேண்டாம் சார். ஒரு வேற உங்களுக்கு மெசேஜ் பண்ண தெரியலனாலும் பரவாயில்லைங்க சார். மைக் ஆன் பண்ணி சொன்னீங்கன்னா எல்லாத்துக்குமே கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகும் அதுக்காக. ஓகே சார், ஃபைன், குட். ஸோ 10 cubic feet அப்படிங்கிறது வந்து நம்ம 50 kgs அப்படின்னு சொல்லி சொல்றோம். வெரி குட். அப்புறம் ஒவ்வொரு அடிஷனல் 1 cubic feet வந்து எத்தனை கிலோகிராம்ஸ்க்கு ஈக்குவல்? ஒவ்வொரு அடிஷனல் 1 cubic unit வந்து எத்தனை கிலோகிராமுக்கு ஈக்குவல்? அருள் செல்வி, பாரதி, மோகனப்பிரியா, ராஜேஷ், மேக்போஸ், ரம்யா, சரவணன், கலைவாணன், மினி வேதா. உங்களுக்கு இங்க டிஸ்பிளே ஆகிற பேர் தான் நான் படிக்கிறேன். ஓகே குட். ஒரு 10 பேர் 15 பேர் ஆன்சர்ஸ் கரெக்டாக பண்றீங்க. ஓகே வெரி குட். ஸோ 5 kilograms அதுக்கு அடுத்து ஒவ்வொரு அடிஷனல் 1 cubic feet அப்படிங்கிறது 5 kilograms அப்படின்ற மாதிரி எடுத்துக்குவாங்க. ஓகே, ஒரு லாஜிஸ்டிக் போஸ்ட்ல இந்த லிமிட் ஆஃப் லயபிலிட்டி பர் டிரான்சிட், ஒரு டிரான்சிட்ல எவ்வளோ, அதாவது ஒரு அமௌண்ட், ஒரு ப்ராடக்ட் இன்சூரன்ஸ் பண்றோம்னா அந்த இன்சூரன்ஸோடைய அமௌண்ட் மேக்சிமம் அது எவ்வளவு? லிமிட் ஆஃப் லயபிலிட்டி ஃபார் இன்சூரன்ஸ் பர் டிரான்சிட். இது நான் ரிப்பீட் பண்ணிருக்க மாட்டேன், ஆனா சொன்னோம். ஓகே, நாலு பேர் தான் ஆன்சர் பண்ணிக்கிறீங்க. 5, 6 பேர், 7 பேர், 8, 9, 10, 11. ஓகே, ஓகே குட். ஓகே, ஸோ ஆக்சுவலி வந்து 1 crore அப்படிங்கிறது 1 lakh, 1 crore, 10 crore அப்படின்ட்டுலாம் போட்டிருக்கிறீங்க. ஆக்சுவலி 1 crore அப்படிங்கிறது கரெக்ட். 1 crore வரைக்கும் நம்ம வந்து லைபிலிட்டி வந்து இருக்குது அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருக்காங்க. எல்பிசி, அதாவது எல்பிசி அப்படிங்கிறது வந்து லாஜிஸ்டிக் போஸ்ட் சென்டர் நம்ம சொல்லிக்கிறோம். இந்த லாஜிஸ்டிக் போஸ்ட் சென்டர் வந்து ஒரு டெலிவரி சலான் வந்து ஃபார்ம் பில வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அதுல வந்து எத்தனை காப்பீஸ் வந்து இருக்கும்? ஃபார்ம் ஏ அப்படிங்கிறது அவங்க கொடுக்குற ஃபார்மு,
ஃபார்ம் பி அப்படிங்கிறது வந்து நாம ப்ரிப்பேர் பண்றது, அதாவது எல்பிசி ப்ரிப்பேர் பண்ற டெலிவரி சலான்னு, அதுல எத்தனை காப்பீஸ் அவங்க ரெடி பண்ணி தருவாங்க. ஃபார்ம் பி ஹவு மெனி காப்பீஸ்? வேற லெவல், பரவாயில்லையே. சொல்ல மாட்டீங்கன்னு நினைச்சேன், 1-2 பேர் சொல்லி நினைச்சேன், நிறைய பேர் சொல்லிக்கிறீங்க. 5 காப்பீஸ். ஓகே குட். ஓகே வெரி குட், நல்லா கவனிச்சிருக்கிறீங்க. ஓகே வெரி குட். ஓகே, if ஒரு consignee does not take the delivery within how many hours, எத்தனை மணி நேரத்துக்குள்ள எடுக்கணும், இத்தனை மணி நேரத்துக்குள்ள எடுக்கணும். அப்படி அவர் எடுக்கலைன்னு சொன்னா demurrage charges வந்து வரும் அப்படிங்கிறது. அதாவது இவ்வளவு நாள் இப்போ டெலிவரி ஆயிடுச்சு, வந்துச்சு, ரீச் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா அங்கிருந்து இவ்வளவு மணி நேரத்துக்கு நம்ம வச்சிருப்போம், அவருக்காக வெயிட் பண்ணுவோம். அந்த டைம் தாண்டிடுச்சுன்னு சொன்னா அவர் வந்து சார்ஜஸ் கொடுக்கணும், லேட் ஃபீ மாதிரி சார்ஜஸ் கொடுக்கணும். அது எத்தனை மணி நேரம் வரைக்கும் வச்சிருப்போம்? ஓகே வெரி குட். ஸோ 48 hours. குட் சார். மெசேஜ் போட்டு எல்லாத்தையும் சார் 48 hours. ஓகே சார், சூப்பர் சார். ஓகேங்க சார். ஓகே ஓகே சார், ஃபைன். 48 அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் நிறுத்திக்கோங்க. நீங்க அப்படி பார்த்தா நிறைய பேர் சொல்ல ஆரம்பிப்பாங்க, அது கன்ஃபியூஷன் ஆகும், அதுக்காக தான். ஓகே சார், ஃபைன். உங்களுக்கு எல்லா ஆன்சர் தெரிஞ்சிருக்குது அப்படின்னு நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஓகே ஃபைன். ஓகே குட். 48 hours அப்படிங்கிறது கரெக்ட். ஓகே, அதாவது டோர் டெலிவரி நம்ம சார்ஜஸ் கொடுத்துட்டாங்கன்னா எத்தனை எஃபோர்ட் வந்து எடுப்போம் அந்த ஆர்டிகல் வந்து டெலிவரி பண்றதுக்கு? ஹவு மெனி எஃபர்ட்ஸ் கேன் பி டேக்கன்? எத்தனை முறை வந்து அவர்கிட்ட வந்து டெலிவரிக்கு எடுத்துட்டு போவோம், ஈவன் தோ டோர் டெலிவரி சார்ஜஸ் பெய்டு? ஓகே, 10-15 பேர் பயங்கர போட்டி போட்டு ஆன்சர்ஸ் பண்றீங்க. வெரி குட். ஓகே, ஒரே ஒரு முறை மட்டும்தான் நாம அதை வந்து நம்ம டெலிவரிக்கு வந்து எடுத்துட்டு போவோம். ஓகே, 48 hours அப்படிங்கறது வந்து நமக்கு வந்து அவங்க வந்து எடுக்கிறது. ஸோ எவ்வளவு நாளுக்குள்ள அவன் வாங்கவே இல்லைன்னு சொன்னா அந்த ஆர்டிகல் வில் பி ரிட்டர்ன் டு தி சென்டர். எவ்வளவு நாள் ஆர்டிகல் டெலிவரி ஆனது, எத்தனை நாளுக்குள்ள? 7 days சார். ஓகே சார், அவ்வளவுதான் சார். மைக் ஆன் பண்ணி சொல்லிட்டு அன்மியூட் பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான். ஓகே வெரி குட். 7 days. குட். ஸோ 7 நாளுக்குள்ள அவர் வந்து வாங்கல அப்படின்னு சொல்லி சொன்னா, எந்த தகவலும் கொடுக்கலன்னு சொன்னா the article will be returned to the center. ஓகே குட். ஸோ போதும் நினைக்கிறேன். நிறைய ஃபார்ம்ஸ் பத்தி பார்த்தோம். ஃபார்ம் ஏ, ஃபார்ம் பி, ஃபார்ம் சி. அந்த ஃபார்ம் மட்டும் ஒரு டைம் சொல்லிடுறேன், நானே சொல்லிடுறேன். ஸோ ஃபார்ம் ஏ அப்படிங்கிறது வந்து கஸ்டமர் வில் பி ரெக்வஸ்டட் டு ஃபில் அப், அவர் வந்து ஃபில் அப் பண்ணி கொடுக்குற ஃபார்ம். ஃபார்ம் பி அப்படிங்கிறது வந்து அதாவது நம்ம வந்து எல்பிசியும் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, அவங்களும் எழுதுவாங்க அதுல வந்து. ஸோ அவங்க எழுதுவாங்க, அது 5 காப்பீஸ் வந்து ரெடி பண்ணுவோம். அந்த 5 காப்பீஸ் ஒரு ஆஃபீஸ் காப்பி, ஒரு கன்சைனர் காப்பி, ஒரு டிரைவர்ஸ் காப்பி, ஒரு இன்சூரன்ஸ் காப்பி, ஒரு டெஸ்டினேஷன் லாஜிஸ்டிக் போஸ்ட் சென்டர் காப்பி அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த ஸ்கிரீன் ஷேரிங் கொடுத்தாங்க, நீங்க ஸ்கிரீன்ல பார்த்து தான் ஒரு ரீகால் பண்ண மாதிரி ஆயிடும். ஸோ ஃபார்ம்ஸ் மட்டும் ஒருவேளை ஸ்கிரீன் டிஸ்பிளே ஆகலைன்னு சொல்லி சொன்னா ஒரு டைம் லாக் அவுட் கொடுத்து ஒரு டைம் எக்ஸிட் உள்ள வாங்க, வந்துடும். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபார்ம் ஏ அப்படிங்கிறது இது, ஃபார்ம் பி அப்படிங்கிறது 5 காப்பீஸ். ஸோ யாருக்கு அந்த 5 காப்பீஸ் கொடுப்பாங்க அப்படிங்கிறது நம்ம சொன்னோம். அவங்க வந்து ஒரு சியூஜி மொபைல், க்ளோஸ்டு யூசர் குரூப் மொபைல் ஃபார்மேட்ல ஒரு மொபைல் வச்சிருக்கணும்னு சொல்லி சொன்னோம். ஒரு பேனல் வந்து இருக்கணும், 4 or 5 ட்ரக்கர்ஸ் இருக்கிற பேனல் இருக்கணும். எங்கெல்லாம் வந்து ப்ராப்ளம்ஸ் வருதோ ஸோ அப்போ அந்த மாதிரி டைம்ல வந்து ஒரு பேக்கப் கொடுக்கறதுக்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம். எம்எம்எஸ் டிரைவர் வந்து என்ன பண்ணும், ஒரு லாக் சீட் வந்து மெயின்டைன் பண்ணணும். இந்த டைம் அரைவல் எப்போ டிபார்ச்சர் எப்போ பண்றாருலாம் பார்த்தோம். 48 மணி நேரத்தில் எடுக்கலன்னா சார்ஜஸ் வரும்னு சொல்லி பார்த்தோம். டோர் டெலிவரியா இருக்குதுன்னு சொன்னா ஒன்லி 1 எஃபர்ட் தான் கொடுப்போம்னு சொல்லி பார்த்தோம். அது ஒர்க்கிங் ஹவர்ஸ் அட் த கன்சைனிஸ் அட்ரஸ் தான் கொடுப்போம்னு சொல்லியிருக்கோம். ஸோ ஒரு வீக் ஆயிடுச்சுன்னு சொன்னா நோ ரெஸ்பான்ஸ் ஃப்ரம் த கன்சைனியா இருக்குதுன்னா the items return to the sender only after the return transportation charges with demurrage charges. ரிட்டர்ன் டிராஃப்ட் ஃபார்மேட்டுக்கு தான் ஃபார்ம் எஃப் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ரிட்டர்ன் டிராஃப்ட் ஃபார்மேட். லாக் சீட் ஃபார்ம் டீல் இல்லை, இதுல வந்து நம்ம மாத்தி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபைனலா வந்து நம்ம இதுல பார்த்தோம், இந்த சீட்லயே பார்த்தோம் இல்லையா? மேலலாம் அதுல ஆர்டர்ஸ் மாறி இருக்கு, இதுதான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இங்க பாருங்க, இதுதான் அந்த ஃபார்ம் மட்டும் ஒரு டைம் பார்த்துடலாம், பார்த்துட்டு நம்ம அடுத்த கிளாஸ் போயிடலாம். ஸோ ஏபிசி வரிசையா இருக்கும். ஃபார்ம் ஏ அப்படிங்கிறது அந்த ரெக்வஸ்ட் ஃபார்மு. ஃபார்ம் பி அப்படிங்கிறது இதுதான். ஸோ சலான், இது வந்து புக்கிங் கம் டெலிவரி சலான். ஸோ இது 6 காப்பீஸ் ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஃபார்ம் சி அப்படிங்கிறது வந்து
இன்டிமேஷன் டு த டெஸ்டினேஷன் எல்பிசி. எல்பிசிக்கு வந்து நம்ம இந்த மாதிரி வருதுன்னு சொல்லி ஒரு ஃபார்ம் சில ஃபார்மேட்ல மெயிலோ அல்லது வந்து ஒரு ரிஜிஸ்டர் போஸ்டோ ஒரு ஸ்பீட் போஸ்டோ அனுப்பிச்சுட்ருவோம். ஸோ அது வந்து அது ஒரு மோட்ல போகும். ஓகேங்களா? இப்போ நிறைய மெத்தட் வந்துருச்சு இல்லை, ஃபேக்ஸ், வாட்ஸ்அப் என்ன வேணா அனுப்பலாம் இல்லையா? ஸோ அந்த மாதிரில போகும். ஸோ ஃபார்ம் டி அப்படிங்கிறது லாக் சீட்டு. ஃபார்ம் இ அப்படிங்கிறது இன்டிமேஷன் டு த கன்சைனி. ஃபார்ம் எஃப் அப்படிங்கிறது ஆத்தரைசேஷன் டு த டேக் டெலிவரி. ஸோ டெலிவரி எடுத்துக்கிறதுக்கு ஆத்தரைசேஷன், அவர் வர முடியல அப்படின்னு சொல்லி சொன்னா யார் வராங்க அப்படிங்கிறதுக்கு தான் அந்த யார் வராங்கன்னு கொடுக்கறது ஃபார்ம் எஃப். ஃபார்ம் ஜி அப்படிங்கிறது வந்து அக்யூடன்ஸ் ஆஃப் டெலிவரி. அக்யூடன்ஸ் ஆயிடுச்சு, டெலிவரி ஆயிடுச்சு அப்படிங்கிறது கன்ஃபர்மேஷன். ஃபார்ம் ஹெச் ரிட்டர்ன் ஆஃப் கன்சைன்மெண்ட். ஸோ ஒரு வாங்கலை, ஸோ ஒரு கன்சைன்மெண்ட் ரிட்டர்ன் பண்றோம் அப்படின்னு சொன்னா அது. ஃபார்ம் ஐ ட்ராக் அண்ட் ட்ரேஸ் ரிஜிஸ்டர். ஸோ எங்கெங்கெல்லாம் அந்த ஆர்டிகல் மூவ் ஆகிட்டே வந்துட்டே இருக்குது அப்படிங்கிற ஒரு ரிஜிஸ்டர் என்ன ஃபார்மேட்ல இருக்கணும். ரிஜிஸ்டர்னா ரிஜிஸ்டர் இப்படி ஒரு ஷீட் ஆன்சர்லாம் இல்லை, திஸ் த ஃபார்மேட். ஃபார்ம் ஜே லாங் புக் ஃபார் ரெசிப்ட்ஸ். ஸோ எவ்வளோ வந்திருக்கு ஒவ்வொரு ஆஃபீஸ்லேயும் ஒவ்வொரு எல்பிசிலையும் வந்து இதெல்லாம் இன்னைக்கு வந்திருக்குது, இந்த டேட்ல வந்திருக்குது, இவங்ககிட்ட வந்திருக்குது அப்படிங்கிற மெயின்டைன் பண்ற ஒரு லாங் புக். ஸோ இதுதான் நம்ம லாஜிஸ்டிக் போஸ்ட்ல பார்த்த விஷயம். ஸோ இது எல்லாமே வந்து இந்த பிசினஸ் சர்வீசஸ் எல்லாமே உங்களுக்கு கம்பைல் பண்ணி ஒரு குவிஸ் மாதிரி கொஸ்டின் அண்ட் ஆன்சர் மாதிரி நான் உங்களுக்கு ரெடி பண்ணி தரேன். அடுத்த கிளாஸ்க்கு முடிச்சுட்டு இந்த கிளாஸ்ல வந்து ஆல்மோஸ்ட் மீதி எல்லாத்தையும் முடிக்க ட்ரை பண்ணுவோம். எக்ஸப்ட் ஸ்பீட் போஸ்ட் கொஞ்சம் ஃபாஸ்டா போற மாதிரி கொஞ்சம் ஒரு 1/4 மணி நேரம் லேட் ஆனாலும் ஆகும். அதனால முடிச்சிடலாம் இன்னைக்கு அந்த மீதியை. தட் மீன்ஸ் ஸ்பீட் போஸ்ட் இல்லாம. ஓகேங்களா? ரைட். ஸோ இதுல வந்து நான் உங்களுக்கு அன்னைக்கு ஒரு இது காட்டணும்னு நினைச்சோம். ஸோ என்னன்னா நம்ம அந்த போஸ்ட் ஆஃபீஸ் ரெகுலேஷன்ஸ்ல அந்த ஆர்டர்ஸ் எப்படி இருக்குது, இதுதான் வந்து போஸ்ட் ஆஃபீஸ் ரெகுலேஷன்ஸ். ஸோ இது நான் சொன்ன உங்களுக்கு ரூல் இது மட்டும் சொல்லியிருந்தேன். நான் என்ன சொல்லியிருந்தேன்னா என்னென்ன ரெகுலேஷன்ஸ் வந்து நம்ம பார்க்க போறோம் அப்படிங்கறது ஸ்டார்ட் பண்ணி தான் பார்த்தோம். இந்த சேவ் ஆகிட்டு இருக்கு. ஓகே. ஸோ 197 தான் ஃபர்ஸ்ட். நீங்க பாருங்க, இந்தியா போஸ்ட் பார்சல் வந்து பார்சல் போஸ்ட், அது ட்ரெடிஷ்னல். ஸோ 97 லாஜிஸ்டிக் போஸ்ட், அதான் நம்ம பார்த்துட்டோம். 98 ஸ்பீட் போஸ்ட், 99 ஸ்பீட் போஸ்ட் டாக்குமெண்ட், 100th ரெகுலேஷன் வந்து ஸ்பீட் போஸ்ட் பார்சல், 101 தான் டைரக்ட் போஸ்ட். இதுதான் இப்போ நம்ம பார்க்க போறோம். இந்த 3 வந்து நம்ம ஒரு கிளாஸாவே பார்க்கணும். ஏன்னா அதுல பிசினஸ் போஸ்ட், சிஓடி அது இதுன்னு நிறைய வரும். ஸோ அது தனியாவே ஒரு கிளாஸா பார்க்கலாம். ஸோ அடுத்த கிளாஸா பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம பார்க்க டைரக்ட் போஸ்ட் 101 ரெகுலேஷன் 101 டைரக்ட் போஸ்ட். ஸோ டைரக்ட் போஸ்ட் அப்படிங்கிறது என்ன நமக்கே தெரியும் இல்லையா? ஸோ இட் இஸ் அன்அட்ரஸ்டு மெயில். அன்அட்ரஸ்ட் ஐட்டம்ஸ் லைக் லெட்டர், கார்ட்ஸ் இந்த மாதிரி வந்து இருக்கும். ஸோ பேம்ப்ளெட், சாம்பிள்ஸ், இது மாதிரி ப்ரொமோஷனல் ஐட்டம்ஸ், கூப்பன்ஸ், மெயிலர்ஸ் ஏதாவது இருக்கு. ஒரு காமனான ஒரு விஷயத்த வந்து கன்வே பண்ணுது அப்படின்ற மாதிரி இருக்கிறது. ஒரு ஸ்பெசிஃபிக்கா அட்ரஸ் இருக்காது. ஸோ நம்ம நோட்டீஸ் அப்படின்னு சொல்லலாம் சிம்பிளா. நம்ம நோட்ல நின்று கொடுக்குறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி வந்து போஸ்ட்மேன் போய் கொடுக்குறாங்கன்னு சொன்னா அது டைரக்ட் போஸ்ட். ஸோ இந்த டைரக்ட் போஸ்ட்ல வந்து பல்கா தான் அசென்ட் பண்ணுவாங்க, டிசைனேட்டட் போஸ்ட் ஆஃபீஸஸா கொடுப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த டிசைனேட்டட் போஸ்ட் ஆஃபீஸஸ் யார் முடிவு பண்ணாங்கன்னா ஹெட் ஆஃப் த சர்க்கிள் தான் முடிவு பண்ணுவாங்க. சரிங்களா? இன்கேஸ் ஐட்டம்ஸ் மீன் ஃபார் டெலிவரி இன் அதர் டவுன்ஸா இருக்குன்னு சொன்னா அவங்க வந்து பண்டில் பண்ணி கொடுக்கணும். பின்கோட் வைஸ் பண்டில் பண்ணி கொடுக்கணும். சும்மா அப்படியே கொடுத்துடக்கூடாது. இப்போ வந்து ஒரு 10 ஊர் கொடுக்குறாங்கன்னு சொல்லி வைக்கோங்களா. இப்ப சென்னை மாதிரி ஒரு இடத்துல வந்து என்ன சொல்றாங்கன்னா, சென்னை இந்த டவுன்ல இருந்து சென்னை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு 10 ஊர் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அப்போ 10 ஊர் கொடுக்குறாங்கன்னா அந்த 10 உங்க பண்டில் போட்டு தான் கொடுக்கணும். நீங்க என்னங்க மொத்தமா இருந்தாங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கக்கூடாது. ஸோ அது ஒரு பாயிண்ட் வந்து நமக்கு இருக்கு. மினிமம் குவான்டிட்டி இதெல்லாம் கொடுக்கணும் ஜெனரலா சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் ஜெனரலா சொன்னது போக இந்த 4th ஒன் இருக்கு பாத்தீங்களா, இந்த 4வது சப் ரூல் 4 சப் ரெகுலேஷன் 4 the operational conditions for availing the direct post including minimum quantity of mail shall be such as may be specified with the administrative instruction from time to time. இது எப்போ வேணாலும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 4 தான் வந்து நமக்கு இங்க வந்து கம்பைல் பண்ணி நமக்கு கொடுத்துருக்காங்க எங்க. ஸோ இதுல ரெகுலேஷன் 104(4) அப்படிங்கிறது தான் டைரக்ட் போஸ்டுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன். என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறது இது. ஸோ ரெகுலேஷன் 104(4) சப் ரூல் 4 எல்லாத்தையும் சப் ரெகுலேஷன் ரூல் இல்லது சப் ரெகுலேஷன் 4 அப்படிங்கிறது அப்ப டைம் டு டைம் கொடுக்குறது. இப்போ 21/2025 கொடுத்துக்கிறாங்கன்னு சொன்னா இப்போ ஏதாவது அப்டேட்டா வந்திருக்குதா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கணும். அதனாலதான் நம்ம சிம்பிளாக சொல்லிட்டாங்க டைம் டு டைம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ இதுக்கப்புறம் ஒன்றும் பெருசா அப்டேட் வரல. ஸோ இதோட நிக்குது. நமக்கு எக்ஸ்பெக்ட் பண்றோம் இந்த ஜூலை மாசம் திரும்ப இதை வந்து கம்பைல் பண்ணி திரும்ப ஒரு ஆர்டர்ஸா பண்ணுவாங்க. பட் அதுல இருந்து கொஸ்டின்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்காது. ஏன்னா ஒன்றும் பெருசா சேஞ்சஸ் இல்லை. ஓகேங்களா? ஏதோ இதுல நம்ம பார்ட்ல நான் பொதுவாக எல்லாத்தையும் சொல்ல நம்ம பார்ட்ல இந்த பிசினஸ் சர்வீஸ்ல எது பெருசா சேஞ்சஸ் இல்லை. அதனால இது நம்ம தெரிஞ்சிருந்தோம்னா போதும்.
ஓகே, ஸோ அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, டைரக்ட் போஸ்ட். ஸோ டைரக்ட் போஸ்ட் அப்படிங்கிறது வந்து யார் எந்த ஆஃபீஸ் கொடுக்கணும் அப்படிங்கறத முடிவு பண்றது வந்து சிபிஎம்ஜி ஆர் பிஎம்ஜி, டிவிஷனல் ரீஜனல் ஹெட். எல்லா ஆஃபீஸுமே தான் அது. இதெல்லாம் ஒன்றும் கிடையாது, இந்த ஆஃபீஸ் தான் பண்ணணும் அப்படின்னா மோஸ்ட்லி எல்லா ஆஃபீஸுமே அதை கரெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? மினிமம் வந்து எத்தனை குவான்டிட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா 1000 குவான்டிட்டி மினிமம் வந்து கொடுக்கணும். ஸோ என்ன சைஸ்னா நாட் எக்ஸீடு A3 சைஸுக்கு மேல அந்த சைஸ் வந்து இருக்கக்கூடாது. ஸோ A3 சைஸ்னா கொஞ்சம் பெரிய சைஸ் தான். ஓகேங்களா? அந்த சைஸுக்கு மேல வந்து இருக்கக்கூடாது. அவ்வளவுதான் அதுல மேட்டர் சொல்லியிருக்கிற மேட்டர். ஸோ இங்க வந்து எப்படி கொடுப்பாங்க சார்? இப்ப சென்டர் என்ன பண்ணலாம்? சென்டர் வந்து ஸ்பெசிஃபை ஏரியாவை ஸ்பெசிஃபை பண்ணலாம். ஸோ இந்த ஏரியால கொடுங்க அப்படின்னு சொல்லலாம். பட் இந்த நபருக்கு கொடுங்கன்னு சொல்ல முடியாது. இந்த அட்ரஸ்ல போய் கொடுங்கன்னு கூட சொல்ல முடியாது. அதாவது அந்த ஓரத்துல பாத்தீங்கன்னா ஒரு பில்டிங், அந்த பில்டிங்ல இந்த அட்ரஸ்ல போய் தெளிவா கொடுங்கன்னு சொல்லக்கூடாது. அவங்க அந்த பில்டிங் இருக்கிற அந்த ஏரியான்னு வேணா சொல்லலாம். சரிங்களா? ஸோ ஏரியா ஸ்பெசிஃபை பண்ணலாம், பட் நாட் ஸ்பெசிஃபிக் அட்ரஸ் ஆர் இண்டிவிஜுவல்ஸ் அப்படிங்கிறதா இங்க சொல்ற விஷயம். ஸோ எப்படி வந்து ரெஜிஸ்டர் பண்ணுவாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அனெக்சர் ஏ அப்படின்னு சொல்லி இருக்கும். அந்த அனெக்சர் ஏல பார்ட் 1 அப்படிங்கறத வந்து டூப்ளிகேட்டா கொடுப்பாங்க. அவங்க வந்து யாரு பார்ட்டி யாரு வந்து கொடுக்குறாங்களோ அவங்க வந்து கொடுப்பாங்க, ஃபில்அப் பண்ணி கொடுப்பாங்க. சார்ஜஸ் எவ்வளவு சார்ஜஸ் வருது அப்படிங்கறதெல்லாம் அவங்க என்ன பண்ணுவாங்க, பார்ட் 2 நாம வந்து திருப்பி ரிட்டர்ன் கொடுப்போம் அவருக்கு. பார்ட் 2ல வந்து கொடுப்பாங்க அனெக்சர்லயே. அதாவது அவங்க ரெக்வஸ்ட் கொடுப்பாங்க பார்ட்டியில. பார்ட் 2ல வந்து டூப்ளிகேட்டாவும் கொடுப்பாங்க, கஸ்டமர் கொடுப்பாங்க. அதை நம்ம வாங்கிட்டு அந்த டூப்ளிகேட் ஒரு 2 காப்பிலையும் வந்து என்ன பண்ணுவோம், எவ்வளவு சார்ஜஸ் எவ்வளவு சார்ஜஸ் இவ்வளவு இதுன்னு சொல்லிட்டு நம்ம மென்ஷன் பண்ணி திருப்பி அவங்களுக்கு வந்து நம்ம கொடுத்துருவோம். சரிங்களா? காப்பி ஆஃப் அனெக்சர் ஏ தான் அக்னாலஜ்மெண்ட். அவங்களுக்கு அது ஒரு காப்பி நம்ம கொடுக்குறோம் இல்லைங்களா, அதுதான் அக்னாலஜ்மெண்ட். அட்வான்ஸ் பேமெண்ட் வித் ஜிஎஸ்டி அண்ட் டாக்ஸ் வந்து நம்ம கொடுத்துருவோம். எப்படி என்ன முறையில் கொடுக்கலாம்னு சொன்னா, கேஷ், செக்கு, டிடி, இல்ல நெஃப்ட்ல, ஆர்டிஜிஎஸ்ல எதுல வேணா கொடுக்கலாம். எல்லாம் கொடுத்தாலும் எல்லாமே அட்வான்ஸ் பேமெண்ட் தான். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரீபெய்ட் மாதிரி முன்கூட்டியே நம்ம கொடுத்துதான் கொடுப்போங்க அவங்க. அதே மாதிரி எல்லாம் முடிச்சுட்டு டெலிவரி ரிப்போர்ட் தான் உங்களுக்கு கொடுக்கணும். நம்ம மோஸ்ட்லி அது அவங்க நமக்கு தெரியாது. என்ன டெலிவரி ரிப்போர்ட் சார், இத்தனை பேர் கொடுத்து முடிச்சுட்டோம். அப்படிலாம் இல்லை, நீங்க கொடுத்த அந்த குவான்டிட்டியை நாங்கள் முடிச்சிட்டோம், எல்லாருக்குமே நான் கொடுத்து முடிச்சிட்டோம். ஸோ அவ்வளவுதான் எங்களுக்கு வந்து முடிஞ்சது அப்படிங்கிறது. சரிங்களா? இந்த ரேட்லாம் நான் கம்பேர் பண்ணி உங்களுக்கு ஒரே தான் சொல்றேன். ஸோ கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கிற மாதிரி நான் சொல்றேன். அதனால ரேட்டை பத்தி இப்ப கரண்ட் ரேட் பத்தி நம்ம நான் பார்க்க போறது இல்லை. ஒவ்வொருக்கும் நான் உங்களுக்கு ஃபைனலா சொல்றேன். மீடியா போஸ்ட். ஸோ இதுதான் வந்து டைரக்ட் போஸ்ட்ல. ஸோ டைரக்ட் போஸ்ட்ல பெருசா இதுதான் மேட்ரு. ஓகேங்களா? A3 சைஸுக்கு மேல இருக்கக்கூடாது. அனெக்சர் ஏ கொடுப்பாங்க, அதுல பார்ட் 1 அப்படிங்கிறது அவங்க ஃபில்அப் பண்ணி கொடுப்பாங்க. பார்ட் 2 அப்படிங்கிறது நம்ம ஃபில்அப் பண்ணி இவ்வளவு சார்ஜஸ் ஆகுது அப்படின்னு கொடுப்போம். ஸோ அதுதான் உங்களுக்கு அக்னாலஜ்மெண்ட்டும் கூட. ஓகேங்களா? டெலிவரி ரிப்போர்ட் ஃபைனலா கொடுப்போம். மினிமம் வந்து 1000 குவான்டிட்டியாவது கொடுக்கணும் அவங்க வந்து. ஓகேங்களா? ஒரே டவுனுக்குள்ள, ஒரு டவுன்ல இருந்து இன்னொரு டவுன்ல கொடுக்குறோம் அப்படின்னா அந்த சார்ஜஸ் அதெல்லாம் சேஞ்சஸ் ஆகும். அதை நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே. ஸோ அடுத்து வந்து மீடியா போஸ்ட். மீடியா போஸ்ட் அப்படின்னா என்ன? இது இங்க வந்து போஸ்ட் எல்லாம் கிடையாது. நம்ம வந்து லெட்டர் மாதிரி எதுவும் கொடுக்கலாம் போறது இல்லை சார். மீடியா மூலியமா போய் போஸ்ட் ஏதாவது கொடுப்போமா? அப்படிலாம் இல்லை. இது ஒரு பேர் வச்சுக்கிறோம் நம்ம, போஸ்ட் ஆஃபீஸ் அப்படிங்கிறதுனால ஒவ்வொன்றுக்கும் இந்த போஸ்ட் அப்படிங்கிறது சேர்க்கறதுனால மீடியா போஸ்ட் அப்படின்னு வச்சுக்கிறோம். ஸோ ரொம்ப சிம்பிள். திஸ் இஸ் அட்வர்டைசிங் மெக்கானிசம். ஸோ அசிஸ்டிங் சிஜி, சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், கார்பரேட் கிளைண்ட்ஸ், யாருக்கு வேணாலும், எதுல யாருக்கு கொடுத்தாலும் ஒரு கார்பரேட் மாதிரி நீங்க அமௌண்ட் தரீங்க அப்படின்னு சொன்னா உங்க விளம்பரத்தை நம்ம கொடுப்போம். அந்த விளம்பரம் கொடுக்கறதுல கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் கொடுக்கணும், இதெல்லாம் கொடுக்க கூடாதுலாம் இருக்கு. ஸோ நம்ம இஷ்டத்துக்கு அவங்க அமௌண்ட் தராங்கிறதுக்காக நம்ம எல்லாமே நம்ம பண்ண போறது இல்லை. ஸோ அதுக்கான கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கு. என்னங்கிறது பின்னாடி பார்க்கலாம். ஸோ என்னென்ன இதுல நாம வந்து பண்ணுவோம்னு சொல்லி பாத்தீங்கன்னா, போஸ்டல் ஸ்டேஷனரி அதுல பண்ணுவோம். லெட்டர் பாக்ஸஸ், அடுத்து வந்து எம்எம்எஸ் வேன்ஸ், டிஸ்பிளே போஸ்டர்ஸ், போஸ்ட் ஆஃபீஸ் சரௌண்டிங் இருக்கு இல்லைங்களா, அந்த பில்டிங் ப்ரிமிசஸ்ல இதெல்லாம் வைக்கலாம்.
ஸோ இன்னும் அடுத்து வந்து டிஜிட்டல் அட்வர்டைசிங். ஸோ இந்த மெத்தட்ல வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம வந்து பண்றோம். இதெல்லாம் இதுல வந்து என்னென்ன நம்ம பண்றோம் அப்படிங்கறத பாருங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ரெக்வஸ்ட் வந்து கொடுக்கணும். அப்படி கொடுக்குறாங்கன்னு சொன்னா போஸ்ட் கார்ட்ஸ், இந்த போஸ்டல் ஸ்டேஷனரியில வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட் கார்ட்ஸ் வந்து 5 லட்சம் வந்து கொடுக்கணும். சரி, உங்களுக்கு நான் அதிலே கட்டுறேன், டைரக்டாவே கட்டிடுறேன். ஏன்னா இதோட இதில் கட்டுமே இது கொஞ்சம் பெஸ்டா இருக்கும் நமக்கு. இதுல ஒவ்வொன்றும் நிறைய சொல்லியிருப்பாங்க ஓவர் வியூ. ஸோ அதெல்லாம் காமனா இருக்கிறதா, ஒன்றும் பெருசா இல்லை. ஸோ அப்படியே நம்ம வர்றது தான் அது. ஸோ இங்க பாருங்க போஸ்டல் ஸ்டேஷனரிஸ். ஸோ இங்க பாருங்க அட்வர்டைஸ்மெண்ட் இங்க இருக்கு பாத்தீங்களா. இந்த மாதிரி மெதட் போஸ்ட் கார்டு, போஸ்ட் கார்ட்ஸ், என்வலாப்ஸ், இன்லேண்ட் கார்ட்ஸ், எம்பிசிஎம் ரெசிப்ட்ஸ், சேவிங்ஸ் பேங்க் புக், பாஸ்புக்ஸ், இது எல்லாமே நம்ம கொடுக்கறதுலாம் போஸ்டல் ஸ்டேஷனரி அப்படின்னு சொல்றோம். ஸோ பாத்தீங்கன்னா பிக்சர் ஆஃப் போஸ்ட் கார்டு, இந்த மெதட் போஸ்ட் கார்டில் இங்க லெஃப்ட் சைடில் கொடுக்கிறது. புக்ல பாருங்க பாஸ்புக்ல, இன்லேண்ட் ஐஎல்சில. ஸோ நம்ம சொல்லணும்ல அன்னைக்கு பார்த்தோம் பிளாக், அதாவது பிளாக் அண்ட் ஒயிட் கலரு, மல்டி கலர். ஸோ மல்டி கலர்னா இங்க பாருங்க, இந்த இடத்துல இருக்கு பாருங்க, இதுதான். ஸோ உங்களுக்கு பெருசா தெரியலன்னு சொன்னா நான் அன்னைக்கு சொன்ன மாதிரி லேண்ட்ஸ்கேப்ல வச்சுக்கோங்க. நீங்க உங்க விரல வச்சு மேக்ஸிமைஸ் பண்ணீங்கன்னு சொன்னாவே உங்களுக்கு மேக்ஸிமைஸ் ஆகும். ஓகே, பிக்சர் ஆஃப் லெட்டர். இங்க பாருங்க லெட்டர் பாக்ஸஸ் பி. அடுத்து ரெண்டாவது லெட்டர் பாக்ஸஸ் சொன்னோம் இல்லைங்களா. ஸோ இந்த இடத்துல பாருங்க யுவர் அட்வர்டைஸ்மெண்ட் ஹியர். ஸோ இந்த இடத்துல அட்வர்டைஸ்மெண்ட் போடல, ஏதாவது கொடுக்குறீங்கன்னு சொன்னா இங்க நாங்க போட்டுக்குவோம் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. மெயில் வேன்ல சி மெயில் வேன். டி வந்து டிஸ்பிளே போஸ்டர்ஸ், பேனர், ஃபிளக்ஸ், நம்ம வந்து போஸ்டர் வைஸ்ல வைக்கிறது. ஸ்டாண்டி வச்சுக்கலாம். இதுக்கெல்லாம் ஸ்பெசிபிக் சார்ஜஸ் அப்படிலாம் ஒன்றும் இருக்காது. அந்த போஸ்ட் மாஸ்டரும் அவங்களும் பார்த்து முடிவு பண்றதா, அந்த அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறீங்கன்னு பார்த்து முடிவு பண்றதுதான். டிஜிட்டல் அட்வர்டைசிங்னா இப்போ நம்ம எல்லா இடத்துலையுமே எல்இடி டிஸ்பிளேஸ் வந்து கொடுத்துக்கிறோம். எல்இடி டிவிஸ் வந்து நிறைய போஸ்டர்ஸ்ல இருந்து கொடுத்துக்கிறாங்க. ஸோ அதுல வந்து டிஸ்பிளே பண்றாங்க, இவ்வளவு நேரத்துக்கு இவ்வளவு பண்றாங்க அப்படின்னு சொல்லி இருக்குதுன்னு சொன்னா நாம அங்க வந்து கொடுப்போம் டிவி. ஸோ என்ன ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன், கார்பரேட் இவங்கெல்லாம் கொடுக்கலாம். ஸோ இதெல்லாம் காமனா சொல்லியிருக்க விஷயம் தான், ஒன்றும் பெருசா இருக்காது. குவான்டிட்டி பொறுத்த வரைக்கும் இது வேணா நம்ம கொஸ்டின்ஸா கேட்கலாம். ஸோ ஒரு போஸ்ட் கார்ட்னா எத்தனை குவான்டிட்டி மினிமம் வேணும்னா 5 lakhs வந்து வேணும். என்வலப்ஸ் எவ்வளவு வேணும்னா 10 lakhs வந்து வேணும். ஐஎல்சி வந்து 10 lakhs வேணும். அப்படி ஒரு ஸ்கிரீன்ஷாட் போட்டுட்டாலும் சரி, இல்லை வந்து நீங்க எழுதிட்டாலும் சரி, ஐஎல்சி 10 lakhs வந்து வேணும். சேவிங்ஸ் பேங்க் பாஸ்புக் வந்து 1 lakh வந்து கொடுக்கணும். போஸ்டர், பேனர், ஃபிளக்ஸ் போர்ட்ஸ் வந்து 10,000 வந்து கொடுக்கணும். லெட்டர் பாக்ஸஸா இருக்குன்னு சொன்னா 100 இன் எனி ஏரியா டவுன். ஸோ ஒரு 100 லெட்டர் பாக்ஸுக்காவது நீங்க சார்ஜஸ் பண்ற மாதிரி கொடுக்கணும். எம்பிசிஎம் ரெசிப்ட்ஸ்ல வந்து நீங்க போடணும்னு சொன்னா 50 lakh வந்து நம்ம வந்து கொடுக்கணும். ஹோர்டிங்ஸ் ஏதாவது வேணா ரெக்வயர்ட், நாட் ரெக்வயர்டு. ஸோ ஹோர்டிங்ஸ்க்கு வந்தா நம்ம வந்து இவ்வளவு வேணும்னா நம்ம கேட்க முடியாது. ஸோ ஓரளவுக்கு இருந்துச்சுன்னா போதும். எம்எம்எஸ் வண்டியில பண்றோம் அப்படின்னு சொன்னா அதுவுமே வந்து குவான்டிட்டி இஸ் நாட் ரெக்வயர்டு. ஸோ எவ்வளவு கொடுத்தாலும் ஓகே தான். ஒரு வண்டிக்கு தான் கொடுக்குறேன், 2 வண்டிக்கு தான் கொடுக்குறனாலும் அசெப்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. சைஸ் பொறுத்த வரைக்கும் எவ்வளவு இருக்கணும், ஒரு போஸ்ட் கார்டில் வந்து 9 into 6.5 சென்டிமீட்டர் இருக்கணும். ஹாஃப் ஆஃப் த அட்ரஸ் சைடு, அட்ரஸ் சைடுக்கு பாதி இருக்கிற மாதிரி தான் இருக்கணும், அதுக்கு மேல இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. என்வலப்பா இருக்குதுன்னு சொல்லிதுன்னா 9 into 2.5 சென்டிமீட்டர் பிஹைண்ட் த என்வலப். என்வலப் பின்னாடி வந்து நாம அது பண்ணிக்கலாம். சேவிங்ஸ் பாஸ்புக்கா இருக்குன்னா பேக் கவர் ஆஃப் தி பாஸ்புக், கடைசி பேஜ், தட் மீன்ஸ் பின்னாடி பேக் கவர், பின்புற அட்டை. இன்லைன் லெட்டர் கார்டு ஐஎல்சியா இருக்குன்னா 9 into 2.5 சென்டிமீட்டர். ஸோ லென்த் 9 சென்டிமீட்டருக்கு இருக்கலாம், அதோடைய அகலம் வந்து 2.5 சென்டிமீட்டருக்கு தான் இருக்கணும். ஓகேங்களா. ஸோ ஒர்க் ஆர்டர் அப்படிங்கிறது வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. அதுக்கு பேர் வந்து, அதாவது ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு பேர் ஒர்க் ஆர்டர்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ எனி ரீசன்ஸ் பியாண்ட் இட்ஸ் கண்ட்ரோல் த டிபார்ட்மெண்ட் ரிசர்வ்ஸ் த ரைட் டு ரெஸ்ட்ரிக்ட், கர்டைல் ஆர் சஸ்பெண்ட் அட்வர்டைஸ்மெண்ட்ஸுங்கிற வார்த்தையை அங்கே சேர்த்து தான் கொடுப்போம். நீங்க பணம் கொடுத்துட்டீங்கிறதுக்காக நாங்க எல்லாத்தையும் பண்ண மாட்டோம். நீங்க ஒரு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எப்ப வேணாலும் எந்த காரணத்துக்காகவும் நாங்க அதை வந்து கர்டைல் பண்ணுவோம், ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவோம், தடுத்துருவோம், பாதிலே கூட முடிச்சிருவோம், இல்ல அது இனிமேட்டு பண்ணவே மாட்டோம்னு சொல்லி கூட நம்ம என்ன பண்ணிடுவோம், சஸ்பெண்ட் கூட பண்ணிடுவோம். ஓகேங்களா. அட்வர்டைஸ்மெண்ட் மெட்டீரியல் வந்து என்ன இருக்கலாம்னு சொன்னா, அட்வர்டைசர் இஸ் ரெஸ்பான்சிபிள் எல்லாமே கொடுக்கறதுக்கு, பிரிண்டிங் ரெஸ்பான்சிபிலிட்டி, கிரியேட்டிவ் ரெஸ்பான்ஸ், இது எல்லாமே வந்து நம்ம கொடுத்துருக்கிறதா
இங்க வந்து ஒரே ஒரு விஷயம் தான் இங்க இருக்கு பாருங்க, ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். பிரிண்டிங் ரெஸ்பான்சிபிலிட்டி, த பிரிண்டிங் ஆன் போஸ்டல் ஸ்டேஷனரி இருக்கு இல்லைங்களா, ஸோ அது வில் பி கண்டக்டட் பை தி டிபார்ட்மெண்ட் த்ரூ இட்ஸ் செக்யூரிட்டி பிரிண்டிங் பிரஸ் அட் ஹைதராபாத். ஹைதராபாத்ல இருக்கிற செக்யூரிட்டி பிரிண்டிங் பிரஸ் எஸ்பிபி அந்த இடத்துல தான் வந்து நம்ம என்ன பண்றாங்க, பிரிண்டிங் அப்படிங்கறத பண்றாங்க அப்படிங்கிற ஒரு தகவலை இங்க கொடுத்துருக்காங்க. சரிங்களா, செக்யூரிட்டி பிரிண்டிங் பிரஸ் அட் ஹைதராபாத். கிரியேட்டிவ் கண்டென்ட் ஏதாவது பண்றாங்கன்னா நாம பண்ண மாட்டோம் சார், நாங்க பண்ண மட்டும் கொடுத்துறோம், நீங்களே கிரியேட்டிவிட்டி ஏதாவது பண்ணிருங்கன்னா அதை இல்லை, அது அவங்களே எல்லாம் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறது மேட்ரு. ஸோ லீகல் கம்ப்ளைண்ட்ஸ், காம்படிஷன், அதாவது இதுல வந்து என்னன்னா ஒரு முக்கியமான விஷயம், மஸ்ட் கம்ப்ளை வித் ஆல் ரெலவென்ட் லாஸ் அண்ட் ரூல்ஸ்ல வந்து இருக்கணும். இந்த ரூல்ஸ் எல்லாம் வந்திருக்கணும்னு சொல்றாங்க. ஸோ வந்து லீகல் கம்ப்ளைண்ட்ஸ் வந்து இருக்கக்கூடாது, எதுவும் காம்படிஷன் இருக்கக்கூடாது. அதாவது நம்ம பண்றோம்னா நம்ம எல்ஐசியோட வாங்கி பண்ணிட்டு இருக்க கூடாது, நம்ம பிஎல்ஐஆர்பி நம்ம கிட்டே இருக்குல்ல, அப்ப எல்ஐசி வாங்கி நான் பண்ணிட்டு இருக்க கூடாது. இன்னொரு இன்சூரன்ஸ் ப்ராடக்ட் வந்து நம்ம பண்ணக்கூடாது. அதே மாதிரி நம்ம ஆர்எல் ஸ்பீட் புக் பண்றோம்னா இன்னொரு கொரியர் ப்ராடக்ட் வந்து நம்ம வந்து ப்ரொமோட் பண்ணக்கூடாது. ஸோ ப்ராகிபிட்டட் ஐட்டம்ஸ் ஏதாவது இருக்குதுன்னு சொல்லி சொன்னா அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஸோ நாட் ப்ரொமோட் பொலிட்டிக்கல் ஆர் ரிலீஜியஸ் வியூஸ், லிக்யூர், டொபேக்கோ ஆர் எனி ஹார்ம்ஃபுல் சப்ஸ்டன்சஸ் வந்து இருக்கக்கூடாது. சார் அமௌண்ட் தராங்க சார், கட்சி விளம்பரம் பண்ண சொல்றாங்க அப்படின்னு இருந்தாலும் அப்படிலாம் பண்ணக்கூடாது நாம. ஸோ அதெல்லாம் இட்ஸ் ரெஸ்ட்ரிக்டட். ஓகேங்களா, அஃபென்சிவ் கண்டென்ட் எதுவும் இருக்கக்கூடாது. யாரையாவது துன்புறுத்துற மாதிரியோ, நேஷனல் சென்டிமெண்ட்ஸ்க்கு எதிராக இருக்கிற மாதிரியோ இருக்கக்கூடாது. ஸோ aesthetic integrity, advertisement must be aesthetically pleasing and must not obstruct the public spaces. பப்ளிக் ஸ்பேசஸ் வந்து தொந்தரவு பண்ற மாதிரியோ அவங்கள துன்புறுத்துற மாதிரியோ இருக்கக்கூடாது. போஸ்டல் சைனேஜையும் எக்ஸிஸ்டிங் ஃபெசிலிட்டிஸையும் காலி பண்ற மாதிரி இருக்கக்கூடாது. அதை ஏதோ துன்புறுத்துற, அதை ஏதாவது டேமேஜ் பண்ற மாதிரியும் இருக்கக்கூடாது. இதெல்லாம் காமனா இருக்கிறதா, இதெல்லாம் வந்து ஒரு இதா கேட்க போறதில்ல. இப்படி ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா ஆமாங்க இருக்கக்கூடாதுன்னு தாங்க ஆன்சரா இருக்கும், வேற என்ன இருக்கும். ஸோ அதனால அது நம்ம டக்கு டக்குன்னு போயிடலாம். இதை கேட்கறாங்க இந்த மாதிரி இருக்கலாமா, அப்செட் பண்ணாம இருக்கலாமா அப்படின்னா இருக்கக்கூடாது. ஓகேங்களா. ஸோ பேமெண்ட் டேர்ம்ஸ் பொறுத்தவரை கஸ்டமர் மஸ்ட் ரெமிட் ஃபுல் பேமெண்ட் கொடுக்கணும், இன்க்ளூசிவ் ஜிஎஸ்டி, அது வேற ஏதாவது டேக்ஸ் இருக்குன்னா எல்லாத்தையுமே கொடுக்கணும். கேஷ், செக், டிராஃப்ட், நிஃப்ட், ஆர்டிஜிஎஸ் எல்லாம் மூடும். இந்த மூடலாம் பொறுத்தவரை அமௌண்ட் கொடுக்கணும், அவ்வளவுதான். ஸோ இன்வாய்ஸ் கொடுக்கறது வந்து will be provided upon the receipt of payment duly signed by the head of the office. வந்து இன்வாய்ஸ் வந்து கொடுத்துடணும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறாங்க. டெர்மினேஷன் ரைட்ஸ், லீகல் ஆக்ஷன், நோன் ரீஃபண்ட்ஸ், ஷெட்யூல் வெரிஃபிகேஷன், மாடிஃபிகேஷன் இதெல்லாம் அதில் கொடுத்துக்கிறது. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ஏஜென்சி ரெஜிஸ்ட்ரேஷன்ல வந்து உங்களுக்கு ஒரு கொஸ்டினா கேட்கலாம் நாம. ஸோ அட்வர்டைசிங் ஏஜென்சிஸ் இருக்கிறாங்க, இண்டிவிஜுவல்ஸ் இருக்கிறாங்க, அவங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். ஆத்தரைஸ்டு ஏஜென்டா வித் ஆஃபீஸ் ஆஃப் த சீஃப் போஸ்ட் மாஸ்டர் ஜெனரல். போஸ்ட் மாஸ்டர் ஜெனரல் வந்து ஒரு ஆத்தரைஸ்டு ஏஜென்சியா ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னா, நான் கமர்ஷியல் பப்ளிசிட்டி ஒர்க்குக்காக நாங்க வந்து அட்வர்டைசிங் ஏஜென்டா இருக்கிறோம் அப்படி ரெஜிஸ்டர் பண்ணிருக்கிறாங்கன்னா, அப்படி ரெஜிஸ்டர் பண்ணிருக்கிற ஏஜென்சிஸ்க்கு வந்து 15% கமிஷன் வந்து கொடுக்குறாங்க. 15% கமிஷன். 1 லேக்கு ப்ராடக்ட் பிடிக்கிறாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு 15,000 ரூபாய் கமிஷன் அந்த ஏஜென்சிக்கு. ஒருவேளை நான் அக்ரிடேட் ஏஜென்சியா இருக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னா 10% வந்து அவங்களுக்கு வந்து கமிஷன். இண்டிவிஜுவலா இருக்கிறாங்க, ஏஜென்சி எல்லாம் இல்ல, ஒரு தனி நம்பர் தான் இருக்கிறாரு, திடீர்னு நான் போயிட்டு எனக்கு ஏஜென்சி எல்லாம் இல்லைங்க, நாங்க நாட் அட்வர்டைஸ்மெண்ட் ஏஜென்சி இருந்தாலும் நான் ப்ராடக்ட் பிடிச்சி தரேன்னு சொன்னா அவங்களுக்கு 5% மீடி இருக்கு. ஸோ நார்மலா நாம பண்ணி கொடுத்தாலுமே இருக்கும். ஓகேங்களா. நம்ம ஏன்னா ஸ்பெசிஃபிக்கா சொல்ல இண்டிவிஜுவல்ஸ் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ 5% கமிஷன்ஸ் வந்து அது இருக்குது. 1 லேக் ப்ராடக்ட் பிடிக்கிறோம்னு சொன்னா 5,000 ரூபாய்க்கு வந்து கமிஷன் உண்டு. ஸோ 15% வந்து ரெஜிஸ்டர்ட் ஏஜென்சியா இருக்கிறாங்கன்னு சொன்னா, 10% நான் ரெஜிஸ்டர்ட் ஏஜென்சியா இருக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னா 5% வந்து இண்டிவிஜுவல்ஸ்க்கு. ஸோ இது ஒரு முக்கியமான விஷயமா எடுத்துக்கலாம். 15, 10, 5. ஓகேங்களா. ஸோ இதுதான் மீடியா போஸ்ட். ஸோ மீடியா போஸ்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, இது வந்து ஒரு போஸ்ட் எல்லாம் கிடையாது, அங்கிருந்து இங்க அனுப்புறது, அங்கிருந்து இங்கிருந்து அங்க அனுப்புறது, அப்படி போஸ்ட் எல்லாம் இல்ல, விளம்பரப்படுத்துதல். ஸோ மீடியா அப்படிங்கிறத நம்ம போஸ்டல் ஸ்டேஷனரிஸையும் போஸ்டல் எக்யூப்மெண்ட்ஸையும் ஒரு மீடியாவா நம்ம யூஸ் பண்ணி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்றதுக்கு பேர் தான் மீடியா போஸ்ட். ஓகேங்களா. மீடியாவுக்கு போஸ்ட் அனுப்புறது அப்படிங்கிறது இல்லை. ஓகே ரைட். ஸோ அடுத்து வந்து இ போஸ்ட். ஸோ இ போஸ்ட் பொறுத்த வரைக்கும் 103, ஸோ 103 ரெகுலேஷன் 103ல 4ல வந்து அந்த டைம் டு டைம் ரெகுலேஷன்ஸ் அப்படிங்கிறது இதுதான். ஸோ இந்தியா போஸ்ட் மூலயமா சென்டர் மே சப்மிட் டைப்டு ஆர் ஹேண்ட் ரிட்டன் ஆர் மெசேஜ் எப்படி வேணா இருக்கலாம். இங்க பாருங்க, நம்ம நார்மலா நினைக்கிறோம் ஒரு பிரிண்ட் அவுட், ஒரு பேப்பர்ல ஒரு நோட் பேட்ல அல்லது வேர்டுல இருக்கிற மேட்டரா தான் இருக்கலாம்னு சொல்லி. அப்படிலாம் இல்ல, அவர் டைப் பண்ணி கொடுக்குறாரு, ஹேண்ட் ரிட்டனா எழுதிக்கிறாரு, மெசேஜ் எடுத்துட்டு வராரு, அதை ஸ்கேன் பண்ணி தாங்க நீங்க அனுப்பணும்னு சொன்னா கூட நம்ம ஸ்கேன் பண்ணி அனுப்பணும். இல்ல அவர் டைப் ரைட் பண்ணதுல ஹேண்ட் ரைட்டர்ல எழுதுனதை நம்ம டைப் பண்ணி அனுப்பலாம். ஸோ சாஃப்ட் காப்பீஸ் ஏதாவது, பிக்சர்ஸ் ஏதாவது எப்படி கொடுக்குறாலும்
அதை வந்து நம்ம அனுப்பிச்சுடணும் அப்படிங்கிறதா. ஸோ இது வந்து எப்படி அனுப்பலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிங்கிள் டு சிங்கிள் அனுப்பலாம். ஒரு தனிநபருக்கு அனுப்பலாம். இல்ல வந்து ஒரு தனிநபர் மல்டிபிள் சிங்கிள் டு மல்டிபிள் வந்து அனுப்பலாம். மல்டிபிள் டு சிங்கிள் பல பேர் சேர்ந்து ஒரு ஆளுக்கு அனுப்பலாம். இது எங்க நடக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த ஃபேன்ஸ் கிளப் இருக்கு இல்லைங்களா, ஆக்டர்ஸோடைய பர்த்டே வருது, இல்ல பொலிட்டிக்கல் லீடர்ஸோடைய பர்த்டே வருது, அந்த மாதிரி டைம்ல நம்ம பண்ணிருக்கிறோம். ஸோ நிறைய பேர் சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட நபருக்கு வந்து அனுப்புவாங்க. ஸோ மல்டிபிள் டு சிங்கிள். அதே மாதிரி மல்டிபிள் டு மல்டிபிள் இது காமனா இருக்கிறதா, நிறைய பேர் சேர்ந்து நிறைய இடத்துக்கு அனுப்புங்க. நாங்க வந்து ஒரு 100 பேர் இருக்கிறாங்க, அந்த 100 பேர் சேர்ந்து என்ன பண்றோம், சிஎம் கொன்னு, பிஎம் கொன்னு, பிரசிடென்ட் கொன்னு, இங்க ஸ்டேட் பிரசிடென்ட் கொன்னு, இப்படி வந்து நாங்க எல்லாத்துக்குமே நாங்க அனுப்பிச்சுடுறோம் நாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. ஒரே மேட்டரை அனுப்பலாம், அதுவும் அனுப்பலாம். இதான் வந்து சிங்கிள் டு சிங்கிள், சிங்கிள் டு மல்டிபிள், மல்டிபிள் டு சிங்கிள், மல்டிபிள் டு மல்டிபிள். இந்த மாதிரி அவங்க வந்து அனுப்பிச்சுக்கலாம். கேட்கலாம், இதை கூட கொஸ்டினா கேட்கலாம், ஏங்க இந்த மாதிரி இதுல எது வந்து இல்ல போஸ்ட்ல இல்லைன்னா குழப்பிக்க கூடாது. ஸோ இது எல்லாமே இருக்கு. சிங்கிள் டு சிங்கிள் இருக்கு, சிங்கிள் டு மல்டிபிள் இருக்கு, மல்டிபிள் டு சிங்கிள் இருக்கு, மல்டிபிள் டு மல்டிபிள் இருக்கு, எல்லாமே இருக்கு அப்படிங்கிறத அர்த்தம். சிங்கிள் மல்டிபிள் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதை எப்படி பண்ணணும், இதுல வந்து 2 விதமான வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து இருக்குது இபோஸ்ட் சர்வீஸை பொறுத்த வரைக்கும். ஸோ என்னன்னு சொன்னா, ஒன்னு வந்து ப்ரீபெய்டு யூசர். இபோஸ்ட் பொறுத்த வரைக்கும் ஒன்னு வந்து ப்ரீபெய்டு யூசரா வந்து இருப்பாரு. ப்ரீபெய்டு யூசர் அப்படிங்கிற யாருன்னா, ஒரு நபர் வந்து தனிப்பட்ட முறையில வந்து அவரே வந்து லாகின் பண்ணி இபோஸ்ட் வெப்சைட், இதுதான் இபோஸ்ட் வெப்சைட், epost-indiapost.gov.in. ஸோ இந்த வெப்சைட் ஸோ வேணா டைப் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதான் நம்ம இபோஸ்ட், ஆக்சுவலி இதுதான் நம்ம இபோஸ்ட் எடுக்கிற ஸ்கிரீன் கூட. ஸோ இங்க வந்து லாகின் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. கஸ்டமர் தனிப்பட்ட முறையில பண்றாருன்னு சொன்னா கிரியேட் அக்கௌண்ட் கொடுத்துட்டு ப்ரொஃபைல் ஃபார் த யூசர். ஸோ அவர் என்னென்ன இண்டிவிஜுவலா, கார்பரேட்டா, கவர்மெண்ட் செக்டரா. ஸோ ஒரு இண்டிவிஜுவல் செலக்ட் பண்ணிட்டோம்னு சொன்னா அவர் நேம், லாஸ்ட் நேம், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, ஆக்குபேஷன் என்ன, அட்ரஸ் டீடைல்ஸ் என்ன, ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் டீடைல்ஸ், அவங்களுடைய பாஸ்வேர்ட் பத்தி என்ன, எல்லாத்தையும் கொடுத்துட்டு நம்ம சப்மிட் பண்றோம்னு சொன்னா அவருக்கு வந்து யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்து கிரியேட் ஆயிடும். ஸோ யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கிரியேட் ஆயிடுச்சுன்னு சொன்னா அவர் அதை வச்சு லாகின் பண்ணிக்கலாம். ஸோ அதான் இங்க சொல்லியிருக்காங்க. ஸோ ரிஜிஸ்டர் ஆன்லைன்ல மூலமா பண்ணிக்கலாம். ரெக்வயர்ட் இன்ஃபர்மேஷன் கொடுத்துடணும். கொடுத்துட்டு அப்பான் சக்சஸ்ஃபுல் ரெஜிஸ்ட்ரேஷன் யூனிக் கஸ்டமர் ஐடி வந்து கொடுத்துரும் நம்ம அவருக்குன்னு ஒரு ஐடி, இந்தாங்க ஐடி பிடிச்சிக்கோங்க, கஸ்டமர் ஐடி பிடிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஐடியை வச்சு அவர் என்ன பண்ணலாம்னா, இபோஸ்ட் வேலட் வந்து அதுல இருக்கும். லாகின் பண்ணானா இபோஸ்ட் வேலட் அப்படின்னு சொல்லி இருக்கும். அந்த இபோஸ்ட் வேலட்ல வந்து அவர் வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் ப்ரீபெய்டா. ஸோ ஒரு 100 ரூபாய்க்கு பண்ணி வச்சிருக்கேன் நானு அப்படின்னு பண்ணிக்கலாம். ஒரு நார்மலா ஊர்ல நிறைய பேர் இருப்பாங்க, ஆர்டிஐ போடுறவங்க அந்த மாதிரி ஆளுங்களாம் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆனர் லெட்டர் தேடி போய் அனுப்புறதுக்கு பதிலாக இந்த மாதிரி வந்து இபோஸ்ட் வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வீட்டில் உட்காந்துட்டே அவங்க என்ன பண்ணலாம், லெட்டர் போஸ்ட் பண்ணிக்கலாம். அப்படி பண்றாங்கன்னு சொன்னா அவங்க என்னென்ன மோடில் அதுக்கு சார்ஜ் பண்ணலாம்னா, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, யூபிஐ மூலமா, டிஜிட்டல் வேலட்ஸ் மூலமா, நெட் பேங்கிங் மூலமா அவர் அந்த இபோஸ்ட் வேலட்டை வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஆஃப்லைன் மோடா இருக்கிறாரு, இல்ல நாங்க இதெல்லாம் வேண்டாம்னா, ஸோ நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் இந்த இபோஸ்ட் சென்டர்ல இருக்கு இல்லைங்களா, ஆல்மோஸ்ட் எல்லா எஸ்ஓவும் தான், பிஓ மட்டும் வராது இப்போதைக்கு. ஸோ அங்க வந்துட்டு அவங்க என்ன பண்ணலாம், ஸோ ஃபியூச்சர்ல வந்துடலாம். அந்த இபேமெண்ட் அப்படிங்கிற எல்லாமே வந்துடும். இப்போதைக்கு பிஓல இருக்காது. ஸோ எஸ்ஓஸ், ஹெச்ஓஸ் எல்லாத்துலயும் வந்து ரீசார்ஜ் வந்து அது பண்ணிக்கலாம் அவர் வந்து. ஸோ கிரெடென்சியல் ஆஃப் யூசர், கஸ்டமர் ஐடி, பாஸ்வேர்டு, அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து ரீசார்ஜ் மெயில் ஐடிக்கு போயிடும். ஸோ இதுதான் வந்து ப்ரீபெய்ட் யூசர். ஸோ இன்னொரு யூசர் யாருன்னு சொன்னா கார்பரேட் யூசர். ஸோ கார்பரேட் யூசர் அப்படிங்கிறது யாரு, ஸோ அவங்களும் இதுலயே தான். ஸோ இங்க பாருங்க இன்னொரு ஆப்ஷன் இருக்குல்ல, கார்பரேட். ஸோ இதுல வந்து அவர் என்ன பண்ணிக்கலாம்னு சொன்னா அவங்க ஜெனரேட் பண்ணிக்கலாம், அவங்களுக்குன்னு ஒரு ஐடி ஜெனரேட் பண்ணிக்கலாம். ஸோ யாரால இருக்கலாம், ஸோ கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ், பப்ளிக் செக்டர் யூனிட்ஸ், எஸ்எம்இஸ், பிரைவேட் கம்பெனிஸ், எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன், இவங்க எல்லாமே இருக்கலாம். மஸ்ட் அப்ளை இந்த பிரெஸ்கிரிப்ட் ஃபார்ம் அனெக்சர் பி மூலமா. கார்பரேட் மட்டும் அவங்க நாட் ஒன்லி ஆன்லைன்ல மட்டும் பண்ணா மட்டும் பத்தாது, அவங்க அனெக்சர் பி அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாமே பின்னாடி இருக்கு ஃபார்ம்ஸ். அனெக்சர் பி வந்து சர்க்குலர் ரீஜனல் ஆஃபீஸ்க்கு வந்து அனுப்பிச்சிடணும். சரிங்களா. அவங்க என்ன பண்ணணும்னு சொன்னா ஒரு செக்யூரிட்டி டெபாசிட் வந்து பண்ணணும்.
இந்த இடத்துல வந்து ஒரு பாயிண்ட் பின்னாடி வரும். ஸோ என்னன்னா இந்த கார்பரேட் யூசர் இருக்கிறாங்களா, சாரி இந்த ப்ரீபெய்ட் யூசர் இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்க ரீசார்ஜ் பண்ற அந்த வேல்யூ வந்து 1 இயர் வந்து வேலிடிட்டி. ரீசார்ஜ் பண்ண டேட்ல இருந்து 1 இயர் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அது ஒரு கேள்வி வரும் இல்லையா, சார் ரீசார்ஜ் பண்றேன் எவ்வளவு நாளைக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு 1 இயர்ல வந்து ஒரு 1000 ரூபாய் ரீசார்ஜ் பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து ஒரு 800 ரூபா வந்து காலி பண்ணிடுறாரு, மீதி வந்து ஒரு 200 ரூபா இருக்குது. அவர் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து 2/7/2025 ரீசார்ஜ் பண்றாரு. ஸோ 800 ரூபா காலி பண்ணிட்டாரு, 200 ரூபா அக்கௌண்ட்ல இருக்கு. ஸோ இந்த 2 இல்லையா 1/7/2025 அல்லது அதுக்கு முன்னாடி திரும்ப ரீசார்ஜ் பண்ணிட்டாருன்னு சொல்லி சொன்னா அந்த 200 ரூபா திரும்ப ஒரு ஆட் ஆயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் 1/7/2025 அதுக்கு முன்னாடி வந்து ஒரு 500 ரூபாய் ரீசார்ஜ் பண்றாருன்னு சொன்னா, ஸோ அவர் ரீசார்ஜ் அமௌண்ட் 700 ரூபான்னு வந்து திரும்ப அவர் வந்து 1/7/2025 இருந்து 30/6/2025 வரைக்கும் அவர் அந்த வேலிடிட்டி 700 இருக்கும். ரொம்ப சிம்பிள். என்னன்னா அந்த 1 இயர் வேலிடிட்டி முடியறதுக்குள்ள திரும்ப ரீசார்ஜ் பண்ணிட்டாருன்னு சொன்னா அந்த அமௌண்ட் டாப் அப் ஆயிடும். திரும்ப அவருக்கு இந்த பேலன்ஸ் அமௌண்ட் திரும்ப ஏறிடும். முன்னாடி மொபைல் ரீசார்ஜ்ல அந்த மாதிரி தான் இருந்துச்சு. நம்ம ரீசார்ஜ் பண்றோம், காசு மீதி இருந்துச்சுன்னா அந்த லாஸ்ட் டேட்ல போய் ரீசார்ஜ் பண்ணோம்னா அந்த பழைய பேலன்ஸ் வந்து ஆட் ஆயிடும். ஒருவேளை லாஸ்ட் டேட் மிஸ் பண்ணிட்டு அடுத்த நாள் போய் பண்ணணும்னு சொன்னா அந்த எக்ஸிஸ்டிங் பேலன்ஸ் வந்து நமக்கு ஆட் ஆகாது, அது அப்படியே போயிடும். சரியா? ஸோ அதான் இங்க சொல்லிக்கிறாங்க ஒரு பாயிண்டா. ஸோ 1 இயர் ஆயிருக்கும், அது 1 இயருக்கு முன்னாடி பண்ணிட்டாங்கன்னா அந்த பேலன்ஸ் அமௌண்ட் திரும்ப வந்து அவங்களுக்கு ஏறிக்கும். ஒருவேளை அந்த 1 இயர் விட்டுட்டாருன்னு சொன்னா அந்த பழைய அமௌண்ட் ஏறாது, ஃப்ரெஷ்ஷா அவர் வந்து போட்டுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? ரைட். கார்பரேட் யூசர் பொறுத்த வரைக்கும் அனெக்சர் பி கொடுக்கணும். சர்க்குலர் ஆஃபீஸ்ல செக்யூரிட்டி டெபாசிட் வந்து அவங்க பண்ணணும். 3 months ஆஃப் பிசினஸ் இந்த ஃபார்ம் ஆஃப் பேங்க் செக்யூரிட்டி வந்து கொடுக்கணும். யாரு? கார்பரேட் யூசர். அவங்க 3 months பிசினஸ் எவ்வளவு சார் இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது, ஒரு அப்ராக்சிமேட்டா தான். ஒரு வாசம் நான் 10,000 பிசினஸ் பண்ணுவாங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்கன்னா 30,000 ரூபாய்க்கு கொடுங்க. சரிங்களா? 30,000 ரூபாய்க்கு பேங்க் செக்யூரிட்டி வந்து கொடுங்க. நேஷனலைஸ்டு அண்ட் செட்யூல்டு பேங்க்ஸ்ல வந்து கொடுக்கணும். அந்த பேங்க் கேரண்டி வந்து கொடுக்கணும். ஸோ இந்த பேங்க் கேரண்டி வந்து பேங்க் கேரண்டி ஒரு பேங்க் செக்யூரிட்டி எப்படின்னு வச்சுக்கலாம். அது வந்து இது வந்து யாருக்கு வந்து எக்ஸம்ஷன் சொல்லி பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் செக்டருக்கு வந்து கிடையாது. கவர்மெண்ட் செக்டரா இருக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னா அவங்களுக்கு கிடையாது. அனெக்சர் சில வந்து அதுல வந்து கொடுத்துருக்காங்க, அந்த ஃபார்ம் வந்து அவங்க கொடுக்குறாங்கன்னு சொன்னா அது நம்ம கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ அது ஒரு பாயிண்ட் சொல்லிக்கிறாங்க. சரி பாருங்க, அனெக்சர் பி கொடுக்கணும். கேரண்டி மஸ்ட் பி ஃபார்ம் ஆஃப் ஃப்ரம் எ நேஷனலைஸ்டு ஒரு செட்யூல்டு பேங்கா இருக்கணும். கவர்மெண்ட் என்டிட்டிஸ் இருக்கிறாங்க இல்ல பிஎஸ்யூஸ் இருக்கிறாங்கன்னா the bank guarantee may be waived. So if an undertaking is submitted, அனெக்சர் சில வந்து ஒரு அண்டர்டேக்கிங் வந்து கொடுக்கணும். நாங்கள் ஒரு கவர்மெண்ட் செக்டர் தாங்க, நீங்களும் கவர்மெண்ட் நானும் கவர்மெண்ட், நமக்குள்ள எதுக்கு பேங்க் இடையில, ஸோ அந்த கேரண்டி செக்யூரிட்டி வேண்டாம், நமக்குள்ள மியூச்சுவலா நம்ம வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுக்கலாம் அப்படிங்கிறதா அனெக்சர் சி. சரிங்களா? அது கொடுக்குறாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு அந்த செக்யூரிட்டிங்கிறது தேவையில்லை. ஸோ அக்ரிமெண்ட் போட்டுக்கணும். நாங்கள் அந்த இபோ சர்வீஸ் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோங்கிற அக்ரிமெண்ட் வந்து போட்டுக்கணும். அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டாங்கன்னு சொல்லி சொன்னா அவங்க வந்து யூஸ் பண்ணலாம். அவங்களுக்கு வந்து யூசர் ஐடி பாஸ்வேர்ட் அக்கௌண்ட் டீடைல்ஸ் வந்து கொடுப்போம். அதுவும் அந்த இமெயில் ஐடி கொடுத்துருவோம். ஸோ இது கொடுத்த உடனே இவங்களுக்கு என்ன சார் ஃபெசிலிட்டிஸ் பண்ணி தரீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கார்பரேட் கஸ்டமர் வந்து 99 டெம்ப்ளேட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மெசேஜ் டெம்ப்ளேட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், இன்க்ளூடிங் இமேஜ், லோகோ. ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். மெசேஜ் டெம்ப்ளேட்ஸ்னா என்ன சொல்றது, இப்போ நம்ம வந்து இபோஸ்ட் மணி ஆர்டர் அனுப்புறோம் இல்லைங்களா, அப்போ ஒரு டிஃபால்ட்டா ஒரு இந்த மெசேஜ் இருக்கும்ல, ஒரு மெசேஜ் ஃபார் ஸ்பீடி ரெக்கவரி. ஸோ அந்த மாதிரி அது வந்து இமேஜஸாவோ லோகோஸாவோ அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். டெம்ப்ளேட்னா என்னது, இப்போ உதாரணத்துக்கு ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் வந்து அந்த பணத்தை வந்து கட்டு, இந்த ரேட்டில் பணத்தை கட்டு அப்படிங்கிறத ஒரு டெம்ப்ளேட்டா வச்சுட்டாங்கன்னு சொல்லி சொன்னா அந்த டெம்ப்ளேட்டை அவங்க 100 பேருக்கு அனுப்புறாங்கன்னா டக்கு டக்குன்னு கிளிக் பண்ணி எடுத்துக்கலாம். டிஃபால்ட்டா வச்சு நான் இந்த மெசேஜ் அனுப்ப போறோம் அப்படின்ற மாதிரி அவங்க செட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி 99 மெசேஜ் டெம்ப்ளேட்ஸ் வந்து அவங்க வந்து 99 மெசேஜ் டெம்ப்ளேட்ஸ் வந்து அவங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்னு சொல்லி சொன்னா யூஸ் பண்ணிக்கலாம். சரி, வாய்ஸ் இறக்க சரியா கேட்கலாம். ஃபர்ஸ்ட் உங்க டவர் செக் பண்ணி பாருங்க சார். ஏன்னா எல்லாத்துக்கும் நான் சொல்லியிருப்பாங்க. ஓகே, நான் எதுக்கும் மைக் பக்கத்தில் வச்சுக்கிறேன், ப்ளூடூத் மைக்கை. ஓகே, ஸோ 99 மெசேஜ் டெம்ப்ளேட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். So the ePost corporate service allows message to be sent in bulk. எவ்வளவு அனுப்பலாம்னு சொன்னா 9999 மெசேஜஸ் ஒரே சிங்கிள் கிளிக் வந்து அனுப்பலாம். சார் உங்க வாய்ஸ் எனக்கு கட்டாயி வருது, அதனால உங்களுக்கு தான் டவர் கம்மியா இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் எப்படி இருக்கா? கிளியரா இருக்கு கணேஷ், கிளியரா இருக்கு. ஓகேங்க சார். அவர் திருப்பி ஜாயின் பண்ணிக்கிட்டேன், கிளியரா இருக்கு. ஓகேங்க சார். ஏன்னா அவர் பேசும்போது நமக்கு வந்து
குறைந்தா வருது. ஸோ அவருக்கு சைடில் டவர் கம்மியாக இருக்கும். ஓகே. ஸோ அந்த இபோஸ்ட் மெசேஜஸ் பொறுத்த வரைக்கும் 9,900 ரெசிப்ட் 9,999, அதாவது இது 100க்கு ஒன்று கம்மி, இங்க வந்து 10,000க்கு ஒன்று கம்மி. ஸோ சிஎஸ்வி ஃபைல் ஃபார்மேட் அப்படின்னு சொல்லி நம்ம அனுப்பிச்சுக்கலாம். ஸோ அந்த எக்ஸல் ஃபார்மேட் மாதிரி தான் அது. அந்த ஃபைல் ஃபார்மேட்ல நம்ம வந்து போட்டு வச்சுட்டோம்னு சொன்னா அப்லோட் பண்ணி மாதிரி நம்ம ஆப்ஷன்ஸ் கொடுத்தோம்னா அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ரீச் ஆயிடும். அதாவது சிஎஸ்வி ஃபார்மேட்ல எப்படி இருக்குன்னா எக்ஸல் ஃபார்மேட் தான் ஆக்சுவலி. அது வந்து அதுல வந்து காலம் வைஸா நம்ம இந்த சென்டர் இந்த அட்ரஸ் இப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் அடிச்சுட்டு அப்படியே வச்சுட்டோம்னு சொன்னா அப்படியே அப்லோட் பண்ணணும்னு சொன்னா அவ்வளோ பேருக்கும் ஒரே கிளிக்ல வந்து அந்த மெசேஜஸ் வந்து ரீச் ஆயிடும். ஸோ இது எவ்வளவு பெரிய அவங்களுக்கு ஒரு இந்தியாவில் ஒரு பெரிய கம்பெனிஸ் வச்சுக்கிறாங்கன்னு சொன்னா இவங்க வந்து அதாவது சார் அவங்க மெயில் அனுப்பலாம்ல, மெசேஜ் அனுப்பலாம்ல. ஸோ கரெக்டா அதுவும் அனுப்புவாங்க. பட் இப்போ அப்படி ஒரு லெட்டர் வந்து போஸ்ட் ஆஃபீஸ் மூலயமா நம்ம இ போஸ்ட் மூலயமா லெட்டர் தான் அவங்களுக்கு நம்ம போகுது இல்லையா. அவங்களுக்கு இ போஸ்ட் அப்படின்லாம் இல்லை, ஒரு லெட்டர் வானிலை லெட்டராக தான் நம்ம உண்மையை டெலிவரி பண்ணணும். அப்படிங்கும்போது அது கொஞ்சம் எஃபெக்டிவா இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பண்றாங்க. அது வந்து ஏன்னா பில்லிங் பொறுத்த வரைக்கும் எப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மெயிலுக்கு வந்து அனுப்பிச்சிருவாங்க எண்ட் ஆர் த ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் த நெக்ஸ்ட் மந்த். அப்ப இந்த மாசம் ஃபுல்லா பண்றாங்க, இப்ப ஜூன் மாசம் ஃபுல்லா பண்ணிருக்காங்கன்னு சொல்லி சொன்னா இப்போ 1ஆம் தேதி 1/6/2025 இருந்து 30/6/2025 வரைக்கும் அவங்களுக்கு வந்து இவங்களுக்கு தான் நம்ம என்ன சொல்றோம், இவங்க போஸ்ட் பெயின் மாதிரி தான், முன்கூட்டியே பணம் கட்ட மாட்டாங்க இவங்க. ஏன்னா அவங்க பேங்க் செக்யூரிட்டி முன்னாடியே கொடுக்குறாங்க இல்லைங்களா, கேரண்டி கொடுக்குறாங்கல்ல, அதனால பில் ஜென்ரேஷன் மாதிரி தான் இவங்களுக்கு போகும் கார்பரேட்டுக்கு. பட் ப்ரீபெய்ட் கஸ்டமர் பேரை நம்ம அந்த மாதிரி தான் வச்சுக்கிறோம். அவர் என்ன பேர் வச்சுக்கிறோம் பாருங்க, ப்ரீபெய்ட் யூசர் தான் வச்சுக்கிறோம். அப்ப இவர் ப்ரீபெய்ட் யூசரா இருந்தா இவர் வந்து போஸ்ட் பெய்ட் யூசர் தான், இந்த கார்பரேட் யூசர் அப்படின்றது. சரிங்களா. அவர் வந்து அப்ப என்ன பண்ணுவாருன்னா 1/6 இருந்து 30/6 வரைக்கும் அவர் யூஸ் பண்ணிக்குவாரு. யூஸ் பண்ணது எவ்வளவு ஃபிகர்னு சொல்லி பார்த்துட்டு லாஸ்ட் வீக் ஆஃப் த மந்த், அதாவது இந்த ஜூன் லாஸ்ட் வீக் ஆர் ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஜூலை ஃபர்ஸ்ட் வீக். ஸோ 1ஆம் தேதி 7ஆம் தேதிக்குள்ள கால்குலேட் பண்ணிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா பில் அனுப்பிச்சுடுவாங்க, மெயிலுக்கு போகும். பில் இவ்வளவு பில் நீங்க சார்ஜ் நீங்க இங்க இது யூஸ் பண்ணி இ-போஸ்ட் யூஸ் பண்ணிக்கிறீங்க, உடனே கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க என்ன பண்ணணும்னு சொன்னா லாஸ்ட் டேட் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த மந்த் லாஸ்ட் டேட் வந்து 31/7/2025 ஒரு பணம் கட்டணும். தட் இஸ் என்ன சொல்றாங்கன்னா 1/6 வந்து 30/6 வரைக்கும் அவங்களுக்கு அப்ப கிரெடிட் வந்து 1 மந்த் கொடுக்குறாங்க அவங்களுக்கு. ஸோ இந்த மாசம் ஆன பில்லை வந்து அடுத்த மாசம் கடைசிக்குள்ள அவங்க கட்டணும். ஓகேவா. அப்படி கட்டல நம்ம என்னைக்கெல்லாம் ஒரு டேட் சொல்லிக்கிறோமோ அந்த இடத்துல என்ன வரும், ஒருவேளை கட்டலின்னு என்ன சார் ஆகும், ஒரு கேள்வி நமக்கு வரும் இல்லையா. ஸோ அது என்ன வரும்னு சொல்லி சொன்னோம்னா இன்கேஸ் அவங்க வந்து டிலே பண்றாங்கன்னு சொன்னா 12% per annum இன்ட்ரெஸ்ட் வந்து போடுவாங்க. மந்த்னு சொல்ல per annum தான். ஸோ டிவைட் பை 12 வரும். அப்போ பண்ணா ஆல்மோஸ்ட் பார்த்தா ஒரு மாசத்துக்கு 1% அப்படின்ற மாதிரி தான் வரும். ஸோ ஆன் த அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட் இங்கே பாருங்க, and the outstanding amount will be charged subject to minimum 100 ரூபாயாவது இருக்கணும். ஸோ இங்க வச்சுட்டாங்க மினிமம் 100 ரூபாயாவது வரணும்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ if the payment is delayed, a penalty of 12% per annum and the outstanding amount will be charged subject to the minimum of 100 rupees அப்படிங்கிறதா இங்க நம்ம கொடுத்துருக்கிற ஒரு முக்கியமான விஷயம். ஸோ பில்லிங் பொறுத்த வரைக்கும் 1 இருந்து 30 வரைக்கும் செய்யற வேலை அடுத்த மாசம், அது அந்த மாசம் கடைசியிலேயோ அல்லது அடுத்த மாசம் முதல் வீக்லயோ வந்துடும். டேட் கரெக்டா சொல்ல ஃபர்ஸ்ட் வீக் லாஸ்ட் வீக் தான் சொல்லிக்கிறாங்க, எண்ட் ஆஃப் த மந்த் ஃபர்ஸ்ட் வீக் தான் சொல்லிக்கிறாங்க. அந்த மந்த் கடைசிக்குள்ள பணத்தை கட்டி இருந்திருக்கணும். அப்படி கட்டலன்னு சொன்னா 12% அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட்ல அவங்களுக்கு உண்டு. அதுங்க ஏன் அந்த அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட் சொல்லிக்கிறாங்கன்னு சொன்னா இப்போ ஒரு வேலை 10,000 ரூபாய் இருக்குதுன்னு சொன்னா 5,000 கட்டிட்டாருன்னா மீதி 5,000 தானே கட்டாம இருக்கு. அந்த 5,000க்கு தான் உங்களுக்கு நம்ம 12% இன்ட்ரெஸ்ட் வந்து வரும். ஓகேங்களா. ஸோ சப்ஜெக்ட் மினிமம் 100. ஸோ 50 ரூபா தான் டேக்ஸ் வருது, டிஃபால்ட் அந்த பெனால்ட்டி வருதுன்னு சொல்லி சொன்னா நம்ம குறைஞ்சது 100 ரூபாயாவது வாங்கிதான் ஆகும். ஸோ மினிமம் 100 rupees நம்ம வாங்கிடுவோம். ஸோ இப்போ வந்து ஒருவேளை இந்த பேமெண்ட் இஸ் நாட் ரிசீவ்ட் ஃபார் 2 consecutive months, 2 மாசமா ஒரு பணமே கட்டல அப்படின்னா the e-post service will be suspended for the corporate user and the outstanding dues will be recovered from the bank guarantee. ஸோ பேங்க் கேரண்டி நம்ம எத்தனை மாசம் வாங்கிருக்கிறோம், 3 மாசத்துக்கு பேங்க் கேரண்டி வாங்கிக்கிறோம் இல்லையா. ஸோ அப்போ 2 மாசத்துல நிறுத்திடுவோம். சார் 3 மாசம் வாங்கியிருக்கிறோம்னா ஒரு 2 மாசத்துல எக்ஸ்ட்ரா கூட யூஸ் பண்ணிருக்கலாம் இல்லையா. 3 மாசம் அவர் யூஸ் பண்ணாருன்னா அந்த 3 மாசத்துக்கு மேல யூஸ் பண்ணியிருந்தாருன்னா ஸோ அதனால 2 months தான் லிமிட். ஃபார் எக்ஸாம்பிள் நான் மாசம் 10,000 தான் பிசினஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி 30,000க்கு 30,000 பேங்க் கேரண்டி பண்ணிக்கிறாரு. ஆனா 2 மாசத்துல 20,000க்கு மேல யூஸ் பண்ணிட்டாருன்னா ஸோ அதனால வந்து 2 மாசம் தான் பார்ப்பாங்க, 2 months தான் பார்ப்பாங்க. 2 monthsல அவர் பணம் கட்டலன்னு சொல்லி சொன்னா ஸோ இட் பி சஸ்பெண்டட். அந்த அமௌண்ட் வந்து நம்ம என்ன பண்ணிடுவோம், அங்கிருந்து கலெக்ட் பண்ணிடுவோம். ஸோ மல்டிபிள் லாங்குவேஜஸ் வந்து அனுப்பலாம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கரண்ட்லி வந்து 11 லாங்குவேஜ் அவைலபிள்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஹிந்தி, தமிழ், மலையாளம், ஒடியா, இங்கிலீஷ், அஸ்ஸாமி, குஜராத்தி, கொங்கனி, சான்ஸ்கிரிட், மராத்தி, மணிப்பூரி. ஸோ இந்த லாங்குவேஜ் 11 லாங்குவேஜ் அசாண்டேட் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து அப்டேட் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ அதனால இது வந்து கொஸ்டினா கேட்கறது வாய்ப்பே இல்லை.
ஸோ இது அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக் டிடெக்ஷன் ஆஃப் சார்ஜஸ், இபோஸ் சர்வீஸ்ல ஆட்டோமேட்டிக்லி சார்ஜஸ் வந்து டிடெக்ட் ஆகிட்டே இருக்கும். இபோஸ் வாலெட் இது யாருக்குன்னு சொன்னா அந்த இவங்களுக்கு ப்ரீபெய்ட் யூஸர் இருக்கிறாங்க இல்லைங்களா, அந்த இபோஸ் வாலெட்ல அவர் குறைஞ்சிட்டே வந்துட்டே இருக்கும். அவர் வந்து குறைக்கணுமா சார், நம்ம ஏதாவது குறைக்கணுமா, அவர் மெசேஜ் அனுப்பிச்சாருன்னா குறைஞ்சிடும் அவ்வளோதான். ஸோ இந்த ரீசார்ஜ் வாலெட் இங்கே கொடுத்துக்கிறாங்கன்னு சொன்னாங்களா, அதுதான். ஸோ த ரீசார்ஜ் அமௌண்ட் ஆர் வேலிட் ஃபார் 1 year ஃப்ரம் த லாஸ்ட் ரீசார்ஜ் டேட். இஃப் அன்யூஸ்டு the wallet must be recharged again before the expiry date to maintain validity. If not reached in a year, the wallet amount will be reset to 0க்கு போயிடும். பண்ணாம விட்டார்னா 0 ஆயிடும். திரும்ப ரீசார்ஜ் பண்ணாருன்னா திரும்ப ஒரு 100 ரூபாய் பண்ணா 100 ரூபாய் தான் ஏறும், பழைய அமௌண்ட் ஏறாது. சார் டெலிவரி எப்படி பண்ணணும் இபோஸ் மெசேஜ், புரியுதுங்களா இந்த பாயிண்ட்லாம்? ஓகே, டெலிவரி எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நார்மல் தான். ஸோ மெசேஜ் டவுன்லோடிங் அண்ட் பிரிண்டிங், டவுன்லோட் பண்ணணும், பிரிண்ட் பண்ணணும், பிரிண்ட் போட்டு டெஸ்டினேஷன் கொடுக்கணும், அது ஆன்லைன் லெட்டர் மாதிரி நம்ம டெலிவரி பண்ணணும். The printed e-post will be delivered by the designated delivery stop at the destination. This stop is responsible for the handling and ensuring the safe delivery. நம்ம நார்மலா இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தான். ஸோ அன்அக்கௌண்டபிள் லெட்டர் ஐட்டம்ஸ் எப்படி டெலிவரி பண்றோமோ அதே மாதிரி டெலிவரி பண்ணணுங்கிறது தான் இங்க பாயிண்ட். ePost Service Management Information System. So that is ePost Service Management Information, MIS portal அப்படிங்கிற வந்து கொடுத்துருவோம் நம்ம அவங்களுக்கு. ஸோ வந்து ரெகார்டிங் நம்பர் ஆஃப் இபோஸ்ட் மெசேஜஸ் சென்ட் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பிரிண்ட் ஆயிருக்குது, எல்லாமே அவங்க வந்து எம்ஐஎஸ்ல போய் பார்க்கலாம். ஈவன் அந்த போஸ்ட் பெய்ட் கஸ்டமர் இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்க கார்பரேட் கஸ்டமர், அவங்களுமே அந்த எம்ஐஎஸ் போர்ட்டலில் போயிட்டு அவங்க பார்க்கலாம். அவங்க லாகின்ல போய் அவங்க செக் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து டெலிவரி எத்தனை வந்து நம்ம கொடுத்துருக்கோம், பிரிண்ட் ஆயிருக்குது, எவ்வளோ எடுத்துட்டு போயிருக்கிறாங்க அப்படிங்கிறதும். டெலிவரி வராது, எவ்வளோ சென்ட் பண்ணிக்கிறோம், எவ்வளோ வந்து பிரிண்ட் ஆயிருக்குற ஸ்டேட்டஸ் பண்ண தான் வரும். டெலிவரி ஆனது நம்ம இங்கே அப்டேட் பண்றது இல்லை இல்லைங்களா, யாரும் அப்டேட் பண்றோமா கிடையாது. பிரிண்ட் போடுவோம், பிரிண்ட் போடும்போது அக்கௌண்ட் ஆட்டோமேட்டிக்காக குறையும், அதை வச்சு நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்லி ரிப்போர்ட் ஜென்ரேட் ஆகிடும். இப்போ டெலிவரி ஆயிடுச்சு அப்படிங்கிறது வந்து கன்ஃபர்மேஷன் கிடையாது, ஆயிடணும் ஆர்டினரி மாதிரி. அதான் இங்கே சொல்லிக்கிறாங்க. ஸோ எனி அக்கௌண்டபிலிட்டி சிஸ்டம் டைடு டு த டெலிவரி ஸ்டேட்டஸ் அன்லைக் ரெஜிஸ்டர்ட் ஆர் ட்ராக் லெட்டர்ஸ் வித்தவுட் அ ஃபார்மல் ட்ராக்கிங் மெக்கானிசம். சரிங்களா? ஓகே, இதுல வேற என்ன சொல்றாங்கன்னு பார்த்தோம்னா எம்ஐஎஸ்னா மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். ஸோ எல்லாத்துலயுமே இருக்கும். நம்ம எம்ஐஎஸ் அப்படிங்கிறது நீங்க நிறைய இடத்துல பார்த்துருப்போம். எம்ஐசி பற்றி வெப்சைட்ல கூட போய் நீங்க பண்ணலாம், சர்வே ஆப் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதெல்லாம் வந்து எம்ஐஎஸ் தான், இதுதான் அர்த்தம். மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். எல்லா தகவலும் அங்கே இருக்கும், எல்லா தகவலும் ஒருங்கிணைந்த ஒரு பகுதி தான் அது. ஓகேங்களா? ஸோ இங்க வந்து வேற என்ன சொல்றாங்க, இந்த எம்ஐஎஸ் சிஸ்டம் டிசைன் ஹெல்ப் ட்ராக் மானிட்டர் ரிப்போர்ட் எல்லாம் எடுத்துக்கிறது யூஸா இருக்கும். பிரிண்டட் ஸ்டேட்டஸ் வந்து நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிறத இங்க எஸ்பெஷலி கார்பரேட் கிளைண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் தான் நமக்கு வந்து இபோஸ்ட். ஸோ இபோஸ்ட்ல என்னென்ன விஷயம் ஒரு ரீகால் பண்றேன். ஸோ இபோஸ்ட் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து டைப்டு ஹேண்ட் ரிட்டன் சாஃப்ட் காப்பீஸா இருக்கலாம், சிங்கிள் டு சிங்கிள், சிங்கிள் டு மல்டிபிள், மல்டிபிள் டு சிங்கிள், மல்டிபிள் டு மல்டிபிள், 4 டைப்பா நமக்கு இருக்கு. epost-indiapost.gov.in அப்படிங்கிறத அதோட சைட் நேம். அதுல வந்து ப்ரீபெய்ட் யூஸரா இருக்கிறாங்கன்னா அவர் போய் அவரே லாகின் பண்ணி அவரே ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். அவருக்கு கஸ்டமர் ஐடி பாஸ்வேர்டு வந்து கொடுத்துருவாங்க. அவங்களுக்கு எல்லாம் மெயிலுக்கு வந்து வந்துடும், அந்த டீடைல்ஸ் மெயிலுக்கு வந்துடும். இல்ல நான் கார்பரேட் யூஸரா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னா அனெக்சர் பி அப்படிங்கிறது சர்க்கிள் ஆர் ரீஜனல் ஆஃபீஸ்க்கு வந்து அவர் கொடுக்கணும். அது மட்டும் இல்லாம லாகினும் பண்ணணும், அவர் ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும், ஆன்லைன் ரெஜிஸ்டரும் பண்ணிக்கணும். பண்ணிட்டு அனெக்சர் பிங்கிற ஒரு ஃபார்மேட் வந்து கொடுக்கணும். செக்யூரிட்டி டெபாசிட் அப்படிங்கிற கார்பரேட் யூஸர் வந்து பண்ணணும். 3 months பிசினஸ் வந்து அவங்க பண்ணணும். ஓகேங்களா? நேஷனலைஸ்டு ஷெட்யூல்டு பேங்க்ல வந்து அவர் வாங்கியிருக்கணும். ஸோ பேங்க் கேரண்டி வந்து யாருக்கெல்லாம் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பப்ளிக் செக்டர் யூனிட்ஸ் இருக்கிறாங்கன்னு சொன்னா அவங்க அனெக்சர் சில வந்து அக்ரிமெண்ட் போட்டுட்டு கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அது வைவ் ஆஃப். பேங்க் கேரண்டிங்கிறது இல்லை, தேவையில்லை. அதுக்கு ஏதாவது கட்டாம போயிட்டாங்கன்னா கவர்மெண்ட் கலெக்ட் பண்ணிக்குவாங்க அப்படிங்கிறது தான். ஸோ அவங்களுக்கு யூசர் ஐடி பாஸ்வேர்ட் எல்லாம் கொடுத்துருவாங்க. அவங்க வந்து ஒரு டைம்ல வந்து 99 டெம்ப்ளேட்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். 9999 மெசேஜஸ் வந்து ஒரே இதுல அனுப்பலாம். CSV ஃபார்மேட்டா இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னா அவங்க வந்து ஒரே இதை அனுப்பிச்சுடுவாங்க. பில்லிங் பொறுத்த வரைக்கும் இமெயில் எல்லாம் வந்து அவங்களுக்கு போயிடும். மொதல் வீக்கு, அதாவது எண்ட் ஆஃப் த வீக்கு, எண்ட் ஆஃப் த மந்த் ஆர் த ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் த நெக்ஸ்ட் மந்த்ல அவங்களுக்கு பில்லிங் அப்படிங்கிறது மெயிலுக்கு போயிடும். அவங்க அந்த மாசம் கடைசிக்குள்ள அந்த பணத்தை கட்டணும். அப்படி ஒருவேளை கட்டலைன்னா 12% பெர் இயர் வந்து பெர் ஆனம் வந்து அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட்டுக்கு வந்து போடுவாங்க, சார்ஜஸ் போடுவாங்க. சப்ஜெக்ட் டு மினிமம் 100 rupees பெனால்ட்டி வந்து கம்பல்சரி. மினிமம் 50 ரூபா தான் கால்குலேஷன்ல வருதுன்னா 100 ரூபா வாங்கிடுவோம். இப்போ பேமெண்ட் வந்து 2 மாசமா ஒரு கன்சிக்யூட்டிவ் மந்த்ஸ் கட்டலைன்னா சஸ்பென்ஸ் ஆயிடும். அமௌண்ட் வந்து பேங்க் கார்டுல இருந்து கலெக்ட் பண்ணிக்குவோம்.
அப்படிங்கிறது. ஸோ லாங்குவேஜ் மல்டிபிள் லாங்குவேஜ் வந்து இருக்கு. கரண்ட்லி 11 லாங்குவேஜ் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். எம்ஐஎஸ் போர்ட்டல்ல வந்து செக் பண்ணிக்கலாம். மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ல வந்து நம்ம எல்லா விஷயத்தையும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். ஓகேங்களா, இது இ போஸ்ட். ஓகே, ஸோ அடுத்து இ பேமெண்ட் அப்படிங்கிறது என்ன? ஸோ இ பேமெண்ட் அப்படிங்கிறது ரெகுலேஷன் 104. ஸோ வந்து இ பேமெண்ட் சர்வீஸ் அப்படிங்கிறது ரொம்ப பெருசு. ஸோ வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு எல்லா சர்வீஸுமே இந்த இ பேமெண்ட்ல அப்படிங்கிறதெல்லாம் கொண்டு வந்துட்டே இருப்பாங்க, பிஓ லெவல் வரைக்குமே. ஸோ பிஓல ஐடி 2.0 வந்துச்சுன்னா இ பேமெண்ட்ல வந்து ஒவ்வொரு பில்லரும் ஆட் ஆகிட்டு வந்துட்டே இருக்கும், பில்லர் ஐடி ஆட் ஆகிட்டு வந்துட்டே இருக்கும். ஓகேங்களா, டு facilitate efficient bill payment collection through the post office to ensure the centralized and electronic method of transferring payments to the pillars. பில்லருக்கு பணம் வரணும், அவ்வளவுதான். ஸோ எல்லா இடத்துலயும் நீங்க பண்ணிக்கலாம். பென்ஷன் வைக்கணும், 1000 ரூபாய்க்கு 10 ரூபாயா வாங்கிக்கோங்க. எங்களுக்கு அந்த பணம் வந்து சேரணும். கஸ்டமர் எங்க வேணும் கியூ நின்று கொடுக்க கூடாது. எல்லா இடத்துக்கும் உங்க ஆப்ஷன்ஸ் கொடுக்கணும். ஆன்லைன்ல கட்டுறவங்க கட்டிட்டு போறாங்க, ஆன்லைன் யூஸ் பண்ண தெரியாதவங்களா இருக்கிறாங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் யூஸ் பண்றாங்க, தாராளமா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப காமனான விஷயம் இபி பில் கட்டுறது. இப்ப இபி பில் எல்லாருமே மொபைல்ல ஜிபேலயே வந்ததுனால அழகா கட்டிட்டு போயிடுறோம். பட் இன்னுமே கிராமத்துல வந்து ஆபீஸ் வந்து தேடி வந்து கட்டுறவங்க இருக்கிறாங்க. இன்னும் போஸ்ட் ஆஃபீஸ், அதாவது இபிஎஸ் போய் கட்டுறவங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து சிரமத்தை ஏற்படுத்தாம இருக்கிறதுக்காக போஸ்ட் ஆஃபீஸ்ல இந்த மாதிரி எல்லா வகையான பில்லர்ஸுக்கு பணம் கட்டுறது வந்து கொண்டு வந்துருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லிக்கிறாங்க, எலக்ட்ரிசிட்டி, டெலிஃபோனு, மொபைல் போனு, வாட்டர் சப்ளை, டாக்ஸ் பேமெண்ட், ஸ்கூல் அண்ட் எக்ஸாம் ஃபீ கூட. இது என்ன சார் லாஜிக்னா, கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண அந்த ஃபீஸ். லோன் வாங்குறாங்க அவங்க கட்டுறதுக்கு, நெட் பேங்கிங்லயே எனக்கு எடுக்கிறதுக்கு இல்லை, நான் டேரக்டா வந்து போஸ்ட் ஆஃபீஸ்ல கட்டிக்கிறேன், எனக்கு வந்து வேண்டாம், நீங்க டெபிட் பண்ணாதீங்க, நான் அக்கௌண்ட் யூஸ் பண்ற ஐடியா இல்லை, பணம் போட்டு ஐடியா இல்லை, நான் கட்டிக்கிறேன்னா அந்த மாதிரி லோன் கட்டுறாங்கனாலும் கட்டிக்கலாம். எனி அதர் பில்லர் நாட் கவர்ட் எபோ. ஸோ சிம்பிளா முடிச்சிட்டாங்க எல்லாமே. அப்படி பண்றாங்கன்னா அக்ரிமெண்ட் யாரு போடணும்னு சொன்னா, அக்ரிமெண்ட் வித் த போஸ்ட் ஆஃபீஸ் டு அவைல் த இ பேமெண்ட் ஃபெசிலிட்டி பண்ணணும். ஸோ அப்ளிகன்ட் மஸ்ட் சப்மிட் த பிரிஸ்கிரிப்ட் அப்ளிகேஷன் அனெக்சர் டி வந்து கொடுக்கணும். பர்டிகுலர் சேலரி கொடுக்கணும். எங்க கொடுக்கணும், அந்த பிசினஸ் டு டிவிஷனல் கொடுக்கலாம், ரீஜனல் கொடுக்கலாம், சர்க்கிள் எங்க வேணா கொடுக்கலாம். ஈவன் டிவிஷனல் ஆஃபீஸ் கூட கொடுக்கலாம். இங்க தான் டிவிஷனல் ஆஃபீஸ் வருது. இது வரைக்கும் நம்ம ரீஜனல் ஆஃபீஸ், சர்க்கிள் ஆஃபீஸ் தான் வந்துச்சு. ஸோ இங்க அப்ப நான் என்ன தெரிஞ்சுக்கலாம், இ பேமெண்ட் பொறுத்தவரைக்கும் டிவிஷனல் லெவல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். பில்லர் ஐடி கொடுப்பாங்க, பில்லர் ஐடிக்கு பாஸ்வேர்டு கொடுத்துருவாங்க. ஸோ பில் கலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் ஹேண்ட் ஓவர் த அமௌண்ட் எய்தர் இன் கேஷ் ஆர் வயா ஆன் அக்கௌண்ட் பேய் செக். ப்ரொவைட் தர் ஐபிபி அக்கௌண்ட் நம்பர் அட் த போஸ்ட் ஆஃபீஸ். ஸோ கஸ்டமருக்கு சொல்றாங்க இந்த இடத்துல பில் கலெக்ஷனுங்கிறது அவங்களுக்கு இல்லை. பில்லர் ஐடி செலக்ட் பண்ணா அவங்க நினைக்கும். கஸ்டமர் பொறுத்த வரைக்கும் பில் கலெக்ஷன் எப்படி பண்ணுவாங்கன்னு சொன்னா, கேஷாவோ இல்லை வந்து அக்கௌண்ட் பேய் செக்காவோ டிராப்டா கொடுக்கலாம். இல்லை ஐபிபி அக்கௌண்ட் நம்பர் கொடுக்குறாங்கன்னு சொன்னா அதுல இருந்து அப்படியே டைரக்டா வந்து நம்ம எடுத்துக்கிற மாதிரி. ஈவன் நம்ம பாயிண்ட் ஆஃப் சேல்ல இந்த ஆப்ஷன் வந்துருச்சு, நம்ம யூஸ் பண்றது இல்லை. டிரான்ஸ்பர் டெபிட் கொடுத்தீங்கன்னு சொன்னா ஐபிபி அக்கௌண்ட் நம்பர் அடிச்சு கொடுத்தீங்கன்னா நான் அக்கௌண்ட்ல இருந்து பணம் எடுத்துக்கும். ஓடிபி வரும், ஓடிபி வச்சு எடுத்துக்கும். பட் ஆனால் நம்ம யூஸ் பண்றது இல்லை. சில பேர் யூஸ் பண்ணுவாங்க, பெரும்பாலும் யூஸ் பண்றது இல்லை. ஓகே, ரெசிப்ட் கொடுக்கணுங்கிறதுல காமனான விஷயம் தான். ஸோ பேமெண்ட் ஃபார்ம்ஸ், பில்ஸ் கேன் பி பெய்ட் இன் த ஃபாலோவிங் வே. திரும்ப அதை சொல்றாங்க இல்ல, பார்ட் பேமெண்ட், பார்சியல் பேமெண்ட்ஸ் வயா கேஷ், செக், டிமாண்ட் டிராஃப்ட் அண்ட் த்ரூ த ஐபிபி ஃபார் சிங்கிள் டிரான்ஸ்ஃபர் பர்மிட்டட். பார்சியல் பேமெண்ட், இப்போ ஒரு லோன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ லோன் அமௌண்ட் வந்து 10,000 ரூபாய், டியூ டேட் வந்து 7ஆம் தேதினு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 5,000 ரூபாய் கட்டிக்கிறேன், நான் கட்டிக்கலாம். அடுத்த டியூ டேட் முடிஞ்சு இன்னொரு 5,000 கட்டிக்கலாம். எடிட் பண்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ எக்ஸாக்டா அந்த அமௌண்ட் இப்போ எலக்ட்ரிசிட்டி பில் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படி இருக்காது. பட் கிரெடிட் கார்டு பில்ல பாத்தீங்கன்னா நம்ம பார்சியல் பேமெண்ட் கூட கட்டிக்கலாம். அப்படி பார்சல் பேமெண்ட் கட்டினா கூட கேஷ், செக், டிமாண்ட் டிராஃப்ட், ஐபிபி அக்கௌண்ட் அதையும் அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதுங்களா? கிரெடிட் கார்டு பில் ஒரு 30,000 வருதுன்னா நான் 5,000 மட்டும் கட்டிக்கிறேன், மீதி 5,000க்கு வட்டி போட்டு போறாங்க, நான் அப்புறமா கட்டிக்கிறேன், என்கிட்ட பணம் இல்லை அப்படின்னு சொல்லி பார்சல் அமௌண்டாவும் கட்டிக்கலாம். ஸோ இதெல்லாம் அதுல இருக்கிற விஷயம் தான். ஜிஎஸ்டி பொதுவாக சொல்ற விஷயம் தான். பில்லருக்கு எப்படி பேமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, அந்த ஆஃபீஸ் அந்த ஆத்தரைஸ்டு நோடல் ஆஃபீஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நெட் அமௌண்ட் டு ஈச் பில்லர் ஆஃப்டர் டேட்டிங் அப்ளிகபிள் சர்வீஸ் சார்ஜஸ், ஜிஎஸ்டி, வேற ஏதாவது டாக்ஸ் எல்லாத்தையும் கழிச்சது போக அக்ரிமெண்ட்ல இதெல்லாம் நாங்க வாங்கிக்குவோம் அப்படின்னு சொன்னது போக மீதி அமௌண்ட் வந்து அக்ரீட் அப்பான் டேட், அந்த டேட்ல வந்து கொடுத்துருவாங்க. ஸோ ஸ்பெசிஃபிக்கா இருக்குங்கிறனாலதான் இங்க பொதுவா சொல்லல, ஜஸ்ட் வந்து வில் அக்கர் அந்த அக்ரீட் அப்பான் டேட். உங்களுக்கு அக்ரிமெண்ட்ல சொன்ன டேட்ல உங்களுக்கு அந்த பணத்தை கொடுத்துருவோம். அப்படி என்னென்ன மோட்ல கொடுப்போம் அப்படின்னு சொன்னா, கிராஸ்டு செக் ஆர் நெஃப்ட் ஈச் பில்லர் அக்கம்பனிட் பை டோட்டல் அமௌண்ட் கலெக்டடு, சர்வீஸ் சார்ஜஸ், ஜிஎஸ்டி இதெல்லாம் கழிச்சது போக மீதி அமௌண்ட் கொடுத்துருவோம். ஸோ ரொம்ப சிம்பிளான விஷயம் தான், ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு தேவையில்லை. அவங்களுக்கு வர அமௌண்ட்டை அவங்களுக்கு மோடுல கொடுத்துருவோம். ஜிஎஸ்டி இதெல்லாம் கழிச்சது போக மீதி பணத்தை கொடுத்துருவோம். ஸோ பேமெண்ட் ஃப்ரீக்வன்சின்னு சொல்லி ஸ்பெசிஃபிக்கா கொடுக்கல. பேமெண்ட் வில் பி டிட்டர்மைன்ட் ஆஸ் பர் த ஐட்டம்ஸ் அவுட்லைன்டு இன் த அக்ரிமெண்ட். அந்தந்த அக்ரிமெண்ட் ரெஸ்பெக்டிவ் பில்லருக்கு, ஒவ்வொரு பில்லருக்கும் ஒவ்வொரு மாதிரி அக்ரிமெண்ட் இருக்கும். அதனாலதான் இங்க காமனா கொடுக்கல, அதாவது இண்டிவிஜுவலா கொடுக்கல.
உனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. கலெக்ஷன் ஆஃப் பேமெண்ட் பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க, அவ்வளவுதான். இது ஒன்றும் இல்லை. ஸோ கன்க்ளூஷன் ஸோ இவ்வளவுதான். ஸோ பேமெண்ட் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிள். இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த ஒரு ஆர்கனைசேஷன், எந்த ஒரு டிபார்ட்மெண்ட், எந்த ஒரு இன்ஸ்டியூட் ஒரு அமௌண்ட்டை கலெக்ட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கு பப்ளிக் கிட்ட இருந்து ஆத்தரைஸ்டா அப்படின்னு சொன்னா அவங்க வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். அவங்களுக்குன்னு ஒரு பில்லர் ஐடி கொடுத்துருவோம். அந்த பில்லர் ஐடி கொடுத்து சர்ச் கொடுத்தோம்னு சொல்லி சொன்னா அந்த பேர் வந்துடும். அதுக்கப்புறம் இவருக்குன்னு ஒரு அக்கௌண்ட் நம்பர் இருக்கும். மொபைல் ரீசார்ஜா இருக்கு, இபிபிலாம் இருக்குதுன்னா அதுக்கு ஒரு அக்கௌண்ட் நம்பர் இருக்கு இல்லைங்களா? அந்த மாதிரி கிரெடிட் கார்டா இருக்குன்னா அதுக்கு ஒரு அக்கௌண்ட் நம்பர் இருக்கும். ஸோ அந்த அக்கௌண்ட் நம்பரை லீக் கொடுக்குறாங்கன்னு சொல்லி சொன்னா அதுவே ஃபெச் ஆகி வந்துடும் அமௌண்ட். அந்த அமௌண்ட் கட்டிட்டு போக வேண்டியதான். ஸோ அவ்வளவுதான் இது இருக்கிற பேமெண்ட்ல இருக்கிற விஷயம். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து ரீட்டைல் போஸ்ட். ஸோ ரீட்டைல் போஸ்ட் அப்படிங்கிறது 105. ரீட்டைல் போஸ்ட்ங்கிறது என்ன? இங்கேயும் அதே மாதிரி தான். ரீட்டைல் போஸ்ட் அப்படிங்கிறது இங்க போஸ்ட் எல்லாம் ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? இங்க லெட்டர் எல்லாம் ஒன்றும் இல்லை. என்னன்னா எல்லாம் ரீட்டைல் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லலாம். அதை வந்து ஸோ இந்த நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் பேமெண்ட் ஆக்சுவலி ரீட்டைல் சர்வீசஸ் மாதிரிதான். பட் அதை வந்து ஒன்லி எலக்ட்ரிக்கலி நடக்கிறதுனால அது பேமெண்ட் சொல்லி செப்பரேட்டா வச்சுக்கிட்டாங்க. இதுல வந்து எல்லாமே கலந்து வரும். சரிங்களா? ஸோ இது வந்து இந்த ரீட்டைல் போஸ்ட் சர்வீஸ் இங்க பாருங்க, இங்க தெளிவாக கொடுக்குது. ரீட்டைல் போஸ்ட் சர்வீஸ் டிஃபைன் அண்டர் த போஸ்ட் ஆஃபீஸ் 2024 படி என்ன சொல்றாங்கன்னா, சேல் ஆஃப் வேரியஸ் தேர்ட் பார்ட்டி அண்ட் டிபார்ட்மெண்டல் ப்ராடக்ட்ஸ் த்ரூ த போஸ்ட் ஆஃபீஸ் அக்ராஸ் த இந்தியா. ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டாங்க, அவ்வளவுதான். வேரியஸ் தேர்ட் பார்ட்டி யாரா வேணா இருக்கலாம். ஸோ அக்ரிமெண்ட் போடுறோம்னு சொன்னா அந்த வேலை வந்து நமக்கு இதுல ரீட்டைல் போஸ்ட் மூலமா நம்ம நடக்கும். aims to enhance the range of services offered by the Department of Posts while providing a reliable and efficient platform. So நம்ம கிட்ட இந்த வேஸ்ட் நெட்வொர்க்கை வந்து யூஸ் பண்ணி நம்ம இதை இந்த நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம மூலயமா கொண்டு போகணும் அப்படிங்கறதா இது. ஸ்கோப்பு, அப்ஜெக்டிவ் எல்லாம் அதே தான். ஸோ என்னவா இருக்கும்? ஒரு நிமிஷம். அந்த தேர்ட் பார்ட்டி ப்ராடக்ட்ஸ் என்னவா இருக்கலாம்? சரி பாருங்க, சேல் ஆஃப் ஸ்டேஷனரி, நம்ம ஸ்டேஷனரி இல்லை வேற ஏதாவது இருந்தாலுமே கூட, சேல் ஆஃப் பேக்கேஜிங் மெட்டீரியல்ஸ், நிறைய பாக்ஸ் அட்டைப்பொட்டிலாம் கூட நம்ம சேல் பண்றோம் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி. ஸோ இருக்கிறது கிரீட்டிங் கார்ட்ஸ் ஆஃப் அதர் ஆர்கனைசேஷன்ஸ், வேற ஆர்கனைசேஷன்ல கிரீட்டிங் கார்ட்ஸ் சேல் பண்றது. கோல்ட் காயின்ஸ் ஒன்று பண்ணிட்டு வந்தோம். இப்போ வந்து சாவரின் கோல்ட் பாண்ட்ஸ் அப்படின்னு பண்றோம். அதுவும் இப்போ டெம்பரவரி நிக்குது அப்படியே. ஸோ கொஸ்டின்ஸ் வரலாம். ஸோ இதை வேணா நம்ம தனியா இதெல்லாம் பார்க்கணும். தனியா ஆதார்லாம் கூட இதில் தான் வரும் சொல்ல போனா. சேல் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சாவரின்ஸ், சேல் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் புக்ஸ், டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பிரசாதம், ஹோலி பிளஸிங்ஸ், என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாமே. ஆர்பிஐ காயின் சர்வீசஸ், ரெவென்யூ, ஜுடிஷியல், நான் ஜுடிஷியல் ஸ்டாம்ப்ஸ், அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் இது கொடுத்துருந்தோம். யூபிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ், யூனிவர்சிட்டி அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ். இப்போ இது எல்லாமே ஆன்லைன்ல வந்ததுனால இப்போ பிசிக்கலா ஃபார்ம்லாம் ஒண்ணுமே யாருமே யூஸ் பண்றது இல்லை. ஸோ எல்லாமே ஆன்லைன்ல அப்ளை பண்ண போறாங்க. அப்படியே லாகின் கொடுத்து அப்ளை பண்றோம். டவுன்லோட்லாம் கூட இல்லை, டைரக்ட் அப்ளை. டிராவல் ரிலேட்டட் சர்வீசஸ், ரயில்வே ரிசர்வேஷன் சர்வீஸ், பிஆர்எஸ். ஸோ இது இருக்கு இப்பயுமே. குறிப்பிட்ட போஸ்ட் ஆஃபீஸ்ல வந்து இன்னுமே இது வந்து பண்ணிட்டு தான் இருக்கும். சேல் ஆஃப் ஈவென்ட் டிக்கெட்ஸ், ஏதாவது ஈவெண்ட் நடக்குதுன்னா அந்த டிக்கெட் சேல் பண்றது. அட்ரஸ் வெரிஃபிகேஷன் சர்வீஸ், டிராப் பாக்ஸ் சர்வீஸ், சப்ஸ்கிரிப்ஷன் சர்வீஸ், டெலிகாம் சர்வீஸ், இன்கம் டாக்ஸ் சர்வீஸ், டிஸ்ட்ரிபியூஷன் லோன்ஸ், அதர் ஏஜென்சி சர்வீஸ், எனி அதர் தேர்ட் பார்ட்டி ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ் நாட் கவர்ட் அபோவ். இது இருக்கிறதா நினைச்சுக்காதீங்கப்பா, இதை தாண்டி என்ன வேணாலும் இருக்கலாம் அப்படிங்கிறதா எங்க கொடுத்துருக்கிறது. சரி, இதே டிபார்ட்மெண்டல் ப்ராடக்ட்ல வந்து இந்த சேல் ஆஃப் கங்காஜல் செய்திருக்கிறாங்கன்னு சொன்னா, இந்த கங்காஜல் அங்க வந்து ப்ராடக்ட் பண்றதே நம்ம தான். அந்த அங்க இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸ்ல அந்த தண்ணியை எடுத்து ப்ராடக்ட் பண்ணி நம்ம விற்கிறோம். ஸோ அது ஓன் ப்ராடக்ட் மாதிரி எடுத்துக்கலாம். அது வந்து பட் ஆனால் அது ரீட்டைல் சர்வீஸ் தான் அதுவும், சேல் ஆஃப் கங்காஜல். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அதர் ஏஜென்சி சர்வீஸ்ல ஆதார் வந்துடும். ஆதார் இங்கே செப்பரேட்டா கொடுக்கல, பட் ஆதாரமே ரீட்டைல் சர்வீஸ் தான். நமக்கு கமிஷன் பேசிஸ் தான் நம்ம பண்றோம். இந்த ஹோலி பிளஸிங் நிறைய நம்ம பார்த்தோம். பழனி பிரசாதம், திருப்பதி லட்டு, இதெல்லாம் இதை வந்து நம்ம பார்த்துருக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இதான் சிம்பிளா சொல்லிட்டாங்களா, எனி அதர் தேர்ட் பார்ட்டி ப்ராடக்ட். ஸோ இந்த மாதிரி பண்றோம்னு சொன்னா அது இது. ஸோ டிபார்ட்மெண்ட் ப்ராடக்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் சேல் ஆஃப் கங்காஜல் அப்படிங்கிறத பண்றோம். ரெஜிஸ்ட்ரேஷன் பொறுத்த வரைக்கும் டீடைல்டு ப்ரொபோசல் வந்து கொடுக்கணும். யார்கிட்ட கொடுக்கணும்னு சொல்லி சொன்னா டிவிஷனல் ஆஃபீஸ்க்கு கொடுக்கலாம். டிவிஷனல் ஆஃபீஸ், ரீஜனல் ஆஃபீஸ், சர்க்கிள் ஆஃபீஸ்க்கு கொடுக்கலாம். அக்ரிமெண்ட் போடணும். காமனா இருக்கிற விஷயம் தான். என்ன டீடைல்ஸ் ஆஃப் போஸ்ட் ஆஃபீஸஸ் ஃப்ரம் விச் த ப்ராடக்ட் ஐட்டம்ஸ் ஆர் டு பி சோல்டு.
ஸோ அவங்க சொல்லணும் எந்தெந்த ஆஃபீஸ் மூலயமா நீங்க வந்து இந்த ப்ராடக்ட் வந்து சேல் பண்ண விரும்புறீங்க, ஆல் ஓவர் இந்தியாவா, ஆல் ஓவர் தமிழ்நாடா, இல்ல குறிப்பிட்ட இந்த ஆஃபீஸஸ் மட்டுமா அப்படின்ற மாதிரி சொல்லணும். இன்வென்ட்ரி, ஸ்டாக், எப்படி ஸ்டாக்ஸ் வந்து மேனேஜ் பண்றது அப்படிங்கிறதா. ஸோ இதுல ஸ்பெசிஃபிக்கா எந்த விஷயமும் சொல்லல. ஒரு ஆர்கனைசேஷன் கிளைண்ட் மஸ்ட் ரீப்ளேஸ் டேமேஜ் ப்ராடக்ட் ஐட்டம் அட் தர் ஓன் காஸ்ட். ஏதாவது டேமேஜ் ஆயிடுச்சுன்னு சொன்னா மாத்தி கொடுத்துடணும் அப்படிங்கிறதா அது இருக்கும். எக்ஸ்பைரி ஆயிடுச்சு அப்படின்னாலும் மாத்தி கொடுக்கணும் அப்படிங்கிறதா ஒரு குறிப்பிட வேண்டிய விஷயம். ஸோ அக்ரிமெண்ட் பீரியட் அப்படின்னா மினிமம் 3 years. ஸோ இது வந்து நோட்டபிள் பாயிண்ட் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவா. த ஆர்கனைசேஷன் கிளைண்ட் மஸ்ட் சைன் அண்ட் அக்ரிமெண்ட் இனிஷியலி ஃபார் எ மினிமம் ஆஃப் 3 years வந்து அக்ரிமெண்ட் போடணும். ஸோ இது வந்து எப்போ எக்ஸ்டெண்ட் ஆனா எக்ஸ்டெண்டட் பேஸ்ட் ஆன் த மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் பிட்வீன் த ஆர்கனைசேஷன் கிளைண்ட். நமக்கும் அவங்களுக்கும் ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னு சொன்னா ஸோ ஃபர்தரா எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு போயிட்டு இருக்கோம் அப்படின்னா ஆரம்பத்துல மினிமம் 3 years வந்து போடணுங்கிறது ஒரு நோட்டபிள் பாயிண்ட். அந்த மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் ஒன்று சொன்னோம் இல்லைங்களா, அந்த அண்டர்ஸ்டாண்டிங்ல வந்து கமிஷனும் அடங்கும். இவ்வளவுதான் கமிஷன் அப்படின்லாம் இல்லை, பாருங்க இவ்வளவு விற்கிறோம் இவ்வளவு கமிஷன் நமக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ அங்க வந்து டிவிஷனல் ஹெட்டும் ரீஜனல் ஹெட் அந்த சிபிஎம் ஹெட் முன்னாடி அந்த அந்த அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது நடந்து ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஓரலா வந்து பேசிக்கோங்க. ஸோ பேசிட்டு இதை ஃபிக்ஸ் பண்ண பிறகு ஸோ அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது போடுவாங்க. ஸோ ஓகே ஆகுது அப்படின்னா ஓகே ஃபைனல் ஆயிடும். டாக்ஸ், ஸோ இது நம்ம ஆல்ரெடி எல்லாமே சொல்லிட்டே இருக்கிறதா, ஜிஎஸ்டி, அதர் அப்ளிகபிள் டாக்ஸஸ். இந்த ஆர்கனைசேஷனுக்கு எப்படி பேமெண்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறது அதே மாதிரி தான். ஸோ ஜிஎஸ்டி இதெல்லாம் கழிச்சது போக எவ்வளோ மரம் மீதி இருக்கோ அதை வந்து செக்காவோ கேஷாவோ இல்லை கேஷ் உள்ள கிராஸ் செக்காவோ நெஃப்டாவோ கொடுப்போம். அக்கம்பைன்டு பை ஸ்டேட்மெண்ட் டோட்டல் அமௌண்ட் கலெக்டட் லெஸ் டிடக்ஷன்ஸ். ஸோ முன்ன நம்ம சொன்ன மாதிரி தான் இ பேமெண்ட்ஸ் நம்ம சொன்னோம் இல்லைங்களா, அவங்களுக்கு எப்படி அமௌண்ட் பேமெண்ட் பண்ணுவோம்னு சொல்லி டாக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணது போக ஒரு ஸ்டேட்மெண்டோட மீதி பணத்தை கொடுத்துருவோம் அப்படிங்கிறது தான். ஃப்ரீக்வன்சி ஆஃப் பேமெண்ட் டெய்லி, வீக்லி, மந்த்லி எல்லாமே வந்து அக்ரிமெண்ட் படி. அக்ரிமெண்ட்ல டெய்லி கொடுப்பேன்னு போட்டுருக்கோமா, டெய்லி வாங்கிக்குவோம். அப்போ இந்த இடத்துல நம்ம அந்த ஃப்ரீக்வன்சி வச்சுக்கலாம். ஸோ ஆஸ் பர் த அக்ரிமெண்ட் டெய்லியாவும் இருக்கலாம், வீக்லியாவும் இருக்கலாம், மந்த்லியாவும் இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். டெசிக்னேட்டட் நோடல் போஸ்ட் ஆஃபீஸ்ல வந்து அது கொடுத்துருவாங்க அப்படிங்கிறது தான். ரெஸ்பான்சிபிள் ஃபார் அரேஞ்சிங் த கலெக்ஷன் ஆஃப் செக்ஸ். ஸோ நம்ம சிஓடி மாதிரி அதுன்னு ஒரு ஆஃபீஸ் இருக்கும்ல, ஒரு புக்கிங் ஆஃபீஸ்னு ஒரு ஆஃபீஸ் இருக்கும்போது அங்கதான் ஒரு பேமெண்ட் வாங்குவார்ல, அந்த மாதிரி அவர் வந்து அங்கே பேமெண்ட் வாங்கிக்கலாம் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ இதான் ரீட்டைல் சர்வீசஸ். ரீட்டைல் சர்வீஸ் நிறைய இருக்கு. இந்த இதை பத்தி நமக்கு அதையுமே ஒரு கிளாஸ்ல பார்க்கலாம். நம்ம அடுத்த கிளாஸ்ல அதுவும் சேர்த்து பார்க்க முடியும்னா பார்த்துக்கலாம். ஓகே, லாஸ்ட் ஒன் வந்து மேகசின் போஸ்ட். ஸோ மேகசின் போஸ்ட் நமக்கு தெரியும். ஸோ இட் இஸ் ரெகுலேஷன் 106. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம சொல்லியிருக்காங்க. ஸோ எப்போ லான்ச் ஆச்சு அப்படின்னு சொன்னா April 1, 2022. ஸோ ஒரு 5 minutes முடிச்சிடலாம். ஸோ மேகசின் போஸ்ட் வந்து ஏப்ரல், இது வேணா கேள்வியை கேட்கலாம். April 1, 2022 வந்து நடந்துச்சு. ஓகேங்களா, லான்ச் ஆச்சு. ஸோ இது என்னன்னா ஃபெசிலிட்டேட் த புக்கிங் அண்ட் டெலிவரி மேகசின் அக்ராஸ் த இந்தியா. மேகசின்ஸை வந்து ரிஜிஸ்டர் போஸ்டா அனுப்பணும், ஆனா காஸ்ட் எங்களுக்கு கம்மியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி வந்ததுதான் இது. ஸோ டெஃபினிஷன்ஸ் இது எல்லாமே நம்ம ஃபுல் டிஸ்கவர்ட் அண்டர் த டெஃபினிஷன் ஆஃப் பீரியாடிக்கல்ஸ் எப்படி இருக்கணும் அந்த மாதிரி இருக்கணும். brought out printed or published in இந்தியாவா தான் இருக்கணும். இட் இஸ் ரெஜிஸ்டர்ட் வித் பிரஸ் ரெஜிஸ்டர் ஆஃப் ஜெனரல் ஆஃப் இந்தியா அண்டர் த பிரஸ் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பீரியாடிக்கல்ஸ் ஆக்ட் 2023. இந்த இதுல வந்து ரிஜிஸ்டர் பண்ண ஒரு கம்பெனியா தான் இருக்கணும். ஓகேங்களா? அண்ட் பொசஸஸ் த சர்டிபிகேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து அவங்க வச்சிருந்துருக்கணும் அப்படிங்கிறதா. பிரசன்ட் ரெகுலேஷன் ஆஃப் பீரியாடிக்கல் ஆக்ட்ஸ், ஸோ இதுவும் இருக்கணும் அப்படிங்கிறது. இட் ஹேஸ் அ போனஃபைட் லிஸ்ட் ஆஃப் அட்லீஸ்ட் 500 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து அவர் வந்து கொடுக்கணும். இட் இஸ் போஸ்டட் வித் மினிமம் 500 காப்பீஸ் அட் அ டைம். ஓகே, 500 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கணும். 500 காப்பீஸ் ஒரு டைம்ல வந்து அவங்க அனுப்பிச்சுடணும் அப்படிங்கிறதா. ஓகே, சப்ஸ்கிரைப்ஸ் இப்போ வந்து என்னன்னா ரொம்ப சிம்பிளா சொல்ல போனா நிறைய புக்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அது வந்து டெலிவரி பண்றது அளவுக்கு ஏஜென்சி வந்து இல்ல, போஸ்ட் ஆஃபீஸ் மூலமா பண்ணலாம் அப்படின்னா அவங்க வந்து பண்ணிக்கலாம். அதை வந்து ஸோ 500 சப்ஸ்கிரைபர்ஸாவது இருக்கணும். ஸோ இது வந்து ஆல் ஓவர் இந்தியா தான் சொல்றாங்க கணக்குக்கு, ஒவ்வொரு இடமும் சொல்ல. அதாவது அக்ரிமெண்ட் போட்டாங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா 500 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கணும். 500 காப்பீஸ் வந்து அவர் மினிமம் வந்து ஒரு டைம்ல வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதா. எஸ்எம்எஸ் நோட்டிபிகேஷன் வந்து போகும், இதெல்லாம் காமனா இருக்கிறதா நம்ம ஸ்பீட் போஸ்ட் மாதிரியே. இந்த ப்ரொப்ரைட்டர் மேனேஜர் அவங்க வந்து அனெக்சர் இ அப்படிங்கிறது கொடுக்கணும். டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கணும்? 2 காப்பீஸ் ஆஃப் த லேட்டஸ்ட் இஷ்யூ ஆஃப் மேகசின். கடைசியா நீங்க இஷ்யூ பண்ண 2 காப்பீஸ் வந்து கொடுங்க
அப்படின்னு கொடுக்கணும். சர்டிபிகேட் ஃப்ரம் த டிஸ்ட்ரிக்ட் பிரசிடென்சி ஆர் சப்டிவிஷனல் மேஜிஸ்ட்ரேட் கன்ஃபர்மிங் கம்ப்ளைண்ட்ஸ் வித் த டிக்ளரேஷன் ரெக்யர்மெண்ட்ஸ் ஆஃப் த பிரசன்ட் ரெகுலேஷன்ஸ் ஆஃப் புக்ஸ் ஆக்ட் 1967 அந்த சர்டிபிகேட் வந்து அவங்க கொடுக்கணும். இந்த 2 டாக்குமெண்ட் அப்படிங்கிறது கொடுக்கணும். அப்ப அந்த அப்ரூவல் வந்த பிறகு அவங்களுக்கு ஒரு நம்பரும் கஸ்டமர் ஐடியும் கொடுத்துருவாங்கன்னு சொன்னா கொடுத்துருவாங்க. The initial registration will remain in the force until the December 31st of the 3rd calendar year following the year it was registered. ஸோ அவங்க ரெஜிஸ்டர் பண்ணின இயர்ல இருந்து in force until the 31st of the 3rd calendar year. ஸோ இப்போ இந்த வருஷம் பண்றாங்கன்னு சொல்லி சொன்னா அங்கிருந்து 3வது டிசம்பர் வரைக்கும் இந்த வருஷத்தை விட்டுறலாம். இப்போ இந்த வருஷம் வந்து இந்த வருஷம் ஜனவரியில பண்றாங்க, ஜூன்ல பண்றாங்க, பிபிஎஃப் மாதிரி ஜூன்ல பண்றாங்க, ஜூலைல பண்றாங்கன்னா அந்த 31st வரைக்கும் விட்டுட்டு அங்கிருந்து அடுத்த 31st டிசம்பர் 31st வரைக்கும் இருக்கு. The initial registration will remain in force until the December 31st of the 3rd calendar year following the year it was registered. ஓகேங்களா? இந்த வருஷம் இல்லாம 3 வருஷம் முழுசா உங்களுக்கு வந்து உண்டு அப்படிங்கிறது தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2/7/2025 பண்றாங்கன்னு சொல்லி சொன்னா 31/3/2029 வரைக்கும் உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிறதா பாயிண்ட். 28 வரைக்கும் இருக்கும், 2028 வரைக்கும், 31/12/2028 வரைக்கும் இருக்கும். ஸோ இது வந்து ரினியூவல் பத்தி என்ன சொல்றாங்கன்னா, அப்ளிகேஷன் ரினியூவல் மஸ்ட் பி சப்மிட்டட் அட்லீஸ்ட் 1 month பிஃபோர் த எக்ஸ்பிரேஷன் டேட். அது முடியுது அப்படின்னு சொன்னா 1 மாசத்துக்கு முன்னாடி ரினியூவல் பண்ணணும். 1 month before the expiration date. Each renewal will remain valid for 3 calendar years. ஒவ்வொரு ரினியூவல் இருக்குன்னா 3 calendar years, 3 முழுசுமா இருக்கக்கூடிய calendar years. அதாவது அர்த்தம் 3 complete calendar years. பிபிஎஃப் எப்படி நம்ம சொல்றோம் 15 complete financial year சொல்றோம் இல்லைங்களா? சேம் கான்செப்ட். ஓகே, பிபிஎஃப் வந்து ஏப்ரல் மாசம், ஜூன் மாசம், மே மாசம் யூஸ் பண்றாங்கன்னா அவங்க 31/3 வரைக்கும் அந்த 0 ஃபைனான்சியல் இயர் தான் கணக்கு. அடுத்த வருஷம் தான் ஃபர்ஸ்ட் ஃபைனான்சியல் இருந்து வரும் இல்லையா? அங்கிருந்து 15 கம்ப்ளீட் ஃபைனான்சியல் இயர். அதே மாதிரி இங்க 3 கம்ப்ளீட் கேலண்டர் இயர். No fees required for renewal. However, a late fee of ₹5 will apply for application received after the last working day of the month preceding the expiration. So எக்ஸ்பைரி ஆகிறதுக்கு மாசம் முன்னாடி மாசம் வரைக்கும் அவங்க வந்து கட்டிக்கலாம். அப்படி கட்டல அப்படின்னு சொன்னா ₹5 வந்து சார்ஜஸ் ஆகும். இந்த லேட் ஃபீ 5 will be applied for the application received after the last working day of the month தான் சொல்றாங்களே தவிர இவ்வளவு நாளைக்கு இவ்வளவுலாம் சொல்லல. ஸோ அப்போ காமனாவே ₹5 தான் போல இருக்கு. ஓகேங்களா? இத்தனை நாளைக்கு ₹5, 10 நாள், ஒவ்வொரு நாளைக்கு ₹5 அப்படின்லாம் சொல்ல. ஸோ ₹5 அவங்க ரினியூவல் பண்ணிட்டு போய்க்கலாம். If the registration is not duly renewed or it's cancelled, it will not be accepted for transfer through. அவங்க வந்து ரினியூவ் பண்ணல இல்ல கேன்சல் பண்ணிட்டாங்கன்னா பண்ணவே மாட்டோம். அந்த டிரான்ஸ்ஃபர் நடக்காது. அதனால தான் ₹5 சார்ஜஸ் வச்சிருக்காங்க. ஏன்னா அது நடக்காதுங்கும் போது அவங்களுக்கு அது பெனிஃபிட்டே இல்லை இல்லைங்களா? ஸோ அவங்க ரினியூவல் பண்ணா ஏதாவது ஒரு பெனால்ட்டிங்கிற பேருக்காக ஒரு ₹5 கட்டிட்டு நீங்க ரினியூவல் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ லேட் ரினியூவல் அப்ளிகேஷன் வில் பி ட்ரீட்டட் அஸ் நியூ அப்ளிகேஷன்ஸ். ஸோ லேட் ஆகுது அப்படின்னா புதுசாக தான் ஆகிற மாதிரி தான் ஆகும். அதில் ஒன்றும் பெருசாக ஒன்றும் அஃபெக்ட் ஆக போகிறது இல்லை. ஸோ அதுக்கான அக்ரிமெண்ட் மட்டும் ஃப்ரெஷ்ஷாக அவங்க போட்டு கொடுக்குற மாதிரி இருக்கு. ஸோ புக்கிங் பொறுத்த வரைக்கும் மேகசின் நிறைய இருக்காங்க. ஓகே, முடிச்சுக்கலாம். ஒரு 5 minutesல முடிச்சுக்கலாம். புக்கிங் பொறுத்தவரை மேகசின் மஸ்ட் பி புக்டு ஃப்ரம் த பிரஸ் சார்ட்டிங் ஆஃபீஸர்ஸ், PSO ஆர் L1 L2 அன்ரிஜிஸ்டர்ட் ஆஃபீஸர்ஸ்ல தான் வந்து அவங்க வந்து புக்கிங் வந்து பண்ணணும். ஸோ அப்படின்னு போஸ்ட் ஆஃபீஸ்ல டைரக்டா இல்லாம அந்த பிரஸ் சார்ட்டிங் ஆஃபீஸர்ஸ்னு ஒன்று இருக்கு, அங்கதான் பண்ணிக்கணும். மேகசின்ஸ் கேன் பி புக்டு ஃப்ரம் எனி லொகேஷன் வித் இன் சிங்கிள் போஸ்டல் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர். ஒரு நம்பர் வச்சு எந்த லொகேஷன் வேணும் அவங்க புக் பண்ணிக்கலாம். லிஸ்ட் ஆஃப் அவைலபிள் புக்கிங் லொகேஷன்ஸ் வந்து அனெக்சஸ் G ல வந்து கொடுத்துக்கிறாங்க. இந்த லொகேஷன்ஸ் வந்து இவ்வளவுதான் இருக்கு லொகேஷன். அதாவது PSO L1 L2 அன்ரிஜிஸ்டர்ட் ஆஃபீஸஸ். ஸோ எங்க இருக்குன்னா அனெக்சர் G ல வந்து நமக்கு இருக்குது, அங்கதான் அவங்க புக் பண்ணிக்கணும். எல்லா இடத்துலையும் போய் நானும் ஒரு BO ல போய் பண்ணிக்கிறேன், ஒரு SO ல பண்ணிக்கிறேன், HO ல பண்ணிக்கிறேன்லாம் இல்லாம இந்த அனெக்சர் G ல இருக்கக்கூடிய ஆஃபீஸர் மட்டும் தான் பண்ணிக்கணும். டிஸ்பிளே த போத் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கணும். RNI கொடுத்த ரிஜிஸ்டர் ஆஃப் நியூஸ் பேப்பர் ஆஃப் இந்தியா கொடுத்த அந்த நம்பர் இருக்கணும். அப்புறம் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அசைன்ட் பை தி டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் கொடுத்த நம்பரும் அந்த ஆர்டிகல்ஸ் மேகசின்ல வந்து இருக்கணும். ஸ்பெஷல் சீரீஸ் ஆஃப் பார்கோட்ஸ் வந்து MP அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுது. ஒரு நிறைய ஆர்டிகல்ஸ் நம்ம பார்த்துருப்போம், ஸ்பீட் போஸ்ட்ல வரும். MP ஸ்டார்ட் ஆகி வருதுன்னு சொன்னா அது மேகசின் போஸ்ட் தான். ஸோ என்னன்னா உங்களுக்கு இருக்கும் மேண்டேட்டரி ஃபீல்டு வந்து இருக்குன்னு சொன்னா கஸ்டமர் ஐடி, PNPL ஐடி வந்து இருக்கும், மேகசின் போஸ்ட் பார்கோட் இருக்கும், கஸ்டமருடைய பேர் இருக்கும், கஸ்டமருடைய அட்ரஸ் இருக்கும், கஸ்டமருடைய மொபைல் நம்பர் இருக்கும். இதெல்லாம் காமன் தான். அது கூட வந்து PNPL ஐடியும் கஸ்டமர் ஐடியும் இருக்கும். ஒரு ஆர்டிகல்ல இது காமன் இல்லைங்களா? பார்கோட் இருக்கும், நேம் இருக்கும், அட்ரஸ் இருக்கும், மொபைல் நம்பர் இருக்கும். அது கூட கஸ்டமர் ஐடி PNPL இருக்கும். MP ஸ்டார்ட் ஆகினா அது மேகசின் போஸ்ட்.
ஒரு என்வலப்ல ஒரு மேகசின் தான் வச்சுக்கணும். ஒரு என்வலப் வைக்கிறோம்னா ஒண்ணுதான் இருக்கணும். சப்ளிமெண்ட் மஸ்ட் பி போஸ்டட் செப்பரேட்லி. சார் இல்லதான் சப்ளிமெண்ட் இது அப்படின்னு அதை கூட வைக்கக்கூடாது. ஒரு மேகசின் தான் இருக்கணும். மேகசின் மஸ்ட் பி பிரசன்டட் இன் ஒன் பின்கோட் வைஸ் ப்ரீ அட்ரஸ்டு அண்ட் ப்ரீ ஷார்டட் பேக்கெட்ஸ் தான் இருக்கணும். ஸோ ஒரு பின்கோடுக்கு இருக்குன்னா அந்த பின்கோடுக்கெல்லாம் அவங்க பண்டில் பண்ணி கொடுக்கணும். டைரக்ட் போஸ்ட் நம்ம சொன்னோம் இல்லைங்களா, அந்த மாதிரி. இப்போ இந்தியாவில வந்து அனுப்புறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், டெல்லியில இருந்து அனுப்புறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 1000 மேகசின் போஸ்ட் அனுப்புறாங்கன்னா இந்தாங்க 1000 நீங்களே ஸ்டார்ட் பண்ணிக்கோன்னு சொல்லி கொடுக்காம சென்னை இவ்வளோ, கோயம்புத்தூர் இவ்வளோ, ஈரோடு இவ்வளோ, பெங்களூர் இவ்வளோ, அந்த பின்கோடு வைஸ் அவங்க பண்டில் பண்ணி கொடுக்கணும். ஸோ அப்பதான் நம்ம ஸ்டார்ட் பண்றோம். ஏன்னா காசு நம்ம கம்மியாக தானே வாங்குறோம். ஸோ அதனால எக்ஸல் ஷீட் பண்ணி வச்சிருந்துருக்கணும். டீடைல்ஸ் மஸ்ட் பி ப்ரொவைடட் வித் ஈச் புக்கிங்ல ஒரு எக்ஸல் ஷீட் வந்து கொடுக்கணும், புக்கிங் பண்றதுக்காக, அப்லோட் பண்றதுக்காக. இப்போ மொபைல் நம்பர்ஸ் மேண்டேட்டரி சொல்லிக்கிறாங்க. லேண்ட்லைன் நம்பர்ஸ் வில் நாட் பி அக்செப்டட், ஏன்னா மெசேஜ் போகுங்கிறதுக்காக கிடையாது. பேமெண்ட் மெத்தட் பொறுத்த வரைக்கும் அட்வான்ஸ் பேமெண்ட்டும் கொடுக்கலாம், கிரெடிட் ஃபெசிலிட்டி 2 ஆப்ஷன் இருக்கு அவங்களுக்கு. சரியா? கேன் சூஸ் பிட்வீன் த ஃபாலோவிங். ஸோ அவங்க முன்னாடியே கொடுக்குறியா கொடுத்துக்கோங்க, கிரெடிட் வேணுமா வாங்கிக்கோங்க. ஸோ நோ வேல்யூ டிஸ்கவுண்ட் அண்டர் பிஎன்பிஎல் ஸ்கீம் ஆர் ரிபேட்ஸ் அண்டர் த அட்வான்ஸ் பேமெண்ட் ஸ்கீம் ஆர் அப்ளிகபிள் ஃபார் த போஸ்ட். ஸோ வந்து பிஎன்பிஎல் நம்ம கொடுக்கலாம் கிடையாது, நம்ம ஆல்ரெடி வந்து ஆஃபர் ரேட்ல தான் கொடுக்குறோம் நம்ம. அதனால வந்து வேல்யூ டிஸ்கவுண்ட்ஸ் வந்து கிடையாது. பிஎன்பிஎல்ல டிஸ்கவுண்ட்ஸ் கிடையாது, ரிப்பேட்டும் கிடையாது. அட்வான்ஸ் பேமெண்ட் நான் கொடுக்குறாங்க, ஏதாவது ரிப்பேட் உண்டுங்களா, அதுவும் கிடையாது. ஏன்னா பிஎன்பிஎல் நம்ம டிஸ்கவுண்ட் பண்ணுவோம், அதனால 2 பிரிச்சு சொல்லிக்கிறாங்க. நோ வேல்யூ டிஸ்கவுண்ட்ஸ் பிஎன்பிஎல்ல, அதே மாதிரி ரிப்பேட்டும் அட்வான்ஸ் புக்கிங்ல கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஆஃபர் ரேட் தான் பண்ணி கொடுக்குறோம். ஸோ அக்ரிமெண்ட் வந்து எஃப்ல வந்து கொடுக்கணும். அனெக்சர் எஃப்ல மினிமம் டெபாசிட் 1000 இஸ் ரெக்வயர்ட் ஃபார் சிங்கிள் புக்கிங் லொகேஷன், 10,000 ஃபார் மல்டிபிள் லொகேஷன். ஒரே ஒரு சிங்கிள் புக்கிங் லொகேஷன்ல மட்டும் நான் பண்றேன். இந்த அனெக்சர் ஜில இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஊர்ல மட்டும் தான் நான் புக்கிங் பண்ணுவேன், அதை விட்டு வேற எந்த ஊர்லயும் பண்ண மாட்டேன்னு சொன்னா 1000 ரூபாய் மினிமம். இது நோட்டபிள் பாயிண்ட். மல்டிபிள் லொகேஷன்ல பண்றேன், 10 லொகேஷன் அதுக்கு அதிகமான லொகேஷன்ல பண்ணாலும் 10,000 ரூபாய். மல்டிபிள் லொகேஷன் 2 லொகேஷன் பண்ணா 10,000 ரூபாய் கொடுக்கணும் அவரு. ஒரு லொகேஷன் தாண்டி இல்லைங்க எந்த லொகேஷனுக்கு 1000 லொகேஷனுக்கு 1000 இல்லாம ஒரே ஒரு மேகசின் போஸ்ட் மல்டிபிள் லொகேஷன் செலக்ட் பண்றாருன்னா ஒரு 10,000 ரூபாய் கொடுக்கணும். இப்போ இது நம்ம ஆல்ரெடி சொன்னதுதான். நெஃப்ட், ஆர்டிஜிஎஸ், ஐஎம்பிஎஸ்ல எல்லாத்துலயும் வாங்கிக்குவோம், இதுல கொடுத்தாலும் வாங்கிக்குவோம், எந்த மாடல் இருந்தாலும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்குவோம் அப்படிங்கிறது. புக்கிங் இஸ் லிமிடெட் டு த அவைலபிள் அட்வான்ஸ் அமௌண்ட் இந்த கஸ்டமர் அக்கௌண்ட். அவர் அக்கௌண்ட்ல வந்து இப்போ வந்து 10,000 தான் இருக்குது, அவர் 15,000 ரூபாய்க்கு புக்கிங் பண்றாருன்னா அலோவ் பண்ண மாட்டோம். ஒருவேளை அவர் அட்வான்ஸ் கஸ்டமரா இருந்தாருன்னா, பிஎன்பிஎல் கஸ்டமரா இருக்கிறாருன்னா ஓகே, ஏன்னா அவர் செலக்ட் பண்ணிருப்பாரு இல்லைங்களா. இந்த சொல்லிக்கிறேன், அட்வான்ஸ் பேமெண்ட்னா கிரெடிட் ஃபெசிலிட்டியா, அவர் அட்வான்ஸ் பேமெண்ட்னு சொல்லிட்டாருன்னா அந்த அமௌண்ட்டுக்கு மேல நம்ம பண்ண மாட்டாங்கிற ஒரு பாயிண்டாவே சொல்லிடுறோம் நம்ம. கிரெடிட் ஃபெசிலிட்டி பொறுத்த வரைக்கும் இது முக்கியமான பாயிண்ட். அக்ரிமெண்ட் ஹெச்ல வந்து போடணும். நீங்க முன்னாடி சொன்னது வந்து அட்வான்ஸ் பேமெண்ட் பொறுத்த வரைக்கும் அனெக்சர் எஃப். ஓகேங்களா, அட்வான்ஸ் பண்றாங்கன்னா அனெக்சர் எஃப். அவங்க தான் அந்த மினிமம் டெபாசிட் 1000 ரூபாய், மல்டிபிள் லொகேஷன்ல 10,000 ரூபாய் வந்து கட்டணும் போனோம். இதே வந்து பி, 2வது ஆப்ஷன் கிரெடிட் ஃபெசிலிட்டி செலக்ட் பண்றாங்கன்னு சொன்னா அவங்க அனெக்சர் ஹெச் வந்து கொடுக்கணும். சரியா? ஏ புக் நோ பே லேட்டர் பிஎன்பிஎல் ஐடி வந்து கொடுத்துருவாங்க உங்களுக்கு. ஸோ அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் செக்யூரிட்டி டெபாசிட் ஈக்குவல் டு 2 பில்லிங் சைக்கிள் இந்த ஃபார்ம் ஆஃப் பேங்க் கேரண்டி. 2 மாசம் 2 பில்லிங் சைக்கிள் வந்து கொடுக்கணும் அவங்க. அங்க வந்து நம்ம 3 பில்லிங் சைக்கிள் பார்த்தோம். ஸோ எதுல இ பேமெண்ட்ஸ்ல பார்த்தோம் இல்லைங்களா, 3 பில்லிங் சைக்கிள். ஸோ இங்க வந்து 2 பில்லிங் சைக்கிள் வந்து கொடுக்குறாங்க. பில்லிங் சைக்கிள் வந்து 6 மாசத்துக்கு ஒரு டைம் 3 மாசத்துக்கு அப்படி இருக்கலாம். இங்க வந்து அதனால பில்லிங் சைக்கிள்னு கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி மந்த்லியா தான் இருக்கும். ஸோ இங்க கொடுத்துறாங்க பாருங்க, மந்த்லி பில்லிங். சரிங்களா, 2 பில்லிங் சைக்கிளுக்கு வந்து அவங்க வந்து பணம் கட்டணும். ஒருவேளை 6 மாசத்துக்கு ஒரு டைம் பணம் கட்டுறாங்கன்னா 2 6 மாசத்துக்கு வந்து கஸ்டமர் கேரண்டி வந்து கொடுக்கணும். மந்த்லியா இருக்குன்னா 2 மந்த்லிக்கு வந்து கேரண்டி வந்து கொடுக்கணும். ஸோ இந்த பில்லிங் சைக்கிளுக்கும் மந்த்லிக்கு வித்தியாசம் இருக்கு. ஓகேங்களா, இங்க பில்லிங் என்ன சொல்றாங்கன்னா மந்த்லி பில்லிங் வில் பி கண்டக்டட் நீங்க கொடுத்துட்டாங்க. அப்ப அது மந்த்லி தான் அது. So bills will be issued by the 7th of the day of the following month and the payment must be made by the last of the month. அடுத்த மாசம் 7ஆம் தேதிக்குள்ள பில்ல கொடுத்துருவோம், அந்த மாசம் கடைசிக்குள்ள ஒரு பணத்தை கட்டணும். ஸோ நாம வந்து இ பேமெண்ட்ல வந்து என்ன சொன்னோம், இதுக்கு முன்னாடி பார்த்ததுல அவர் அந்த மந்த் எண்டுக்குள்ள வந்து கொடுத்துருவோம். மந்த் எண்டு ஒரு வார்த்தை சேர்த்துட்டாங்க, இங்க அந்த மந்த் எண்டு கொடுக்கல, வில் பி இஷ்யூடு நெக்ஸ்ட் வீக். அதுக்கு அடுத்த வரக்கூடிய மாசத்துல 7ஆம் தேதின்னு தெளிவா கொடுத்துட்டாங்க. இங்க வந்து ஃபர்ஸ்ட் வீக்னு மட்டும் கொடுத்துருந்தாங்க, இங்க 7th டேனே கொடுத்துட்டாங்க இ பேமெண்ட்டுக்கு இதுக்கும். அண்ட் பேமெண்ட் மஸ்ட் பி மேட் பை த லாஸ்ட் டே ஆஃப் த மந்த். அந்த மாசம் கடைசிக்குள்ள ஒரு பேமெண்ட் கட்டிடும். அப்படி கட்டலன்னு சொன்னா 10% பெர் ஆனம். அங்க வந்து 12% பெர் ஆனம், இங்க வந்து 10% பெர் ஆனம் வில் அப்ளை ஃபார் த லேட் பேமெண்ட்ஸ். இ போஸ்ட் கார்பரேட் கஸ்டமர்ல நம்ம வரோம். நோ புக்கிங்ஸ் வில் பி அலவுட். டிஃபால்ட் கஸ்டமர் ஆகிறாங்கன்னு சொன்னா கிடையாது அப்படிங்கிறத பார்த்தோம். அது எப்படி சொல்லிக்கிறாங்க, நான் பேமெண்ட் ஆஃப்டர் 2 months தான் இருக்குன்னா will lead to forfeiture. forfeiture-னா அவ்வளவுதான் முடிஞ்சுது அப்படின்ற மாதிரி.
ஸோ கஸ்டமர்ஸ் ஹூ டிஃபால்ட் பிஎன்பிஎல் அவர் டிஃபால்ட்டா வந்துட்டே இருக்கிற ரெகுலரா வந்துட்டே இருக்கிறாருன்னு சொன்னா அவர் என்ன பண்ணிடுவோம், அட்வான்ஸ் பேமெண்ட் ஃபெசிலிட்டி கஸ்டமரா மாத்தி விட்டுருவோம். நீங்க பணம் சரியா கட்டுறது இல்லை, அதனால நீங்க பணம் முன்கூட்டியே கட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி விட்டுருவோம். ஸோ டெலிவரி பொறுத்த வரைக்கும் அக்கௌண்டபிள் ஐட்டம்ஸ் எப்படி டெலிவரி பண்ணுமோ அந்த மாதிரி பண்ணுவோம். ரிப்போர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்தியா போஸ்ட் வெப்சைட்ல இருக்குது. இந்த இதில் இருக்கு ஐட்டம் புக்டு, ஐட்டம் டெலிவர்டு, ஐட்டம் ரிட்டர்ன், லாஸ்ட் ஈவன் நான் டெலிவர்டு ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ மேகசின் போஸ்ட் பொறுத்த வரைக்கும் என்ன நம்ம பார்த்துருக்கிறோம்னு சொல்லி சொன்னா அவ்வளோ இதோட முடிஞ்சுது. ஸோ 106 ரெகுலேஷன் 1 ஏப்ரல் 2022 இது வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு அக்கௌண்டபிள் ஐட்டம் மாதிரி அந்த மேகசின் வந்து போகும், அவ்வளவுதான். சரிங்களா? இதுல நோட்டபிள் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு சொன்னா போனோஃபைட் லிஸ்ட் ஆஃப் 500 சப்ஸ்கிரைபர் வந்து இருக்கணும். அட்லீஸ்ட் மினிமம் 500 காப்பீஸ் அட் அ டைம் வந்து அனுப்பிடணும் அப்படிங்கிறது தான். ஸோ அது மட்டும் இல்லாம அவங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணிருக்கணும் எங்கன்னா பிரஸ் ரெஜிஸ்டர் ஆஃப் ஜெனரல் ஆஃப் இந்தியா அண்டர் த பிரஸ் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் பீரியாடிக்கல்ஸ் ஆக்ட் 2023 அதுலயும் சர்டிபிகேட் வந்து கொடுக்கணும். ரெஜிஸ்ட்ரேஷன் இஷ்யூடு பை த பிரஸ் ரெஜிஸ்டர் அந்த சர்டிபிகேட் வந்து கொடுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் இந்த அதர் டு த ப்ரொவிஷன் வந்து பிரஸ் அண்ட் ரெகுலேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் பீரியாடிக்கல் ஆக்ட் 2023 அதன்படியும் அவங்க வந்து கொடுத்துருக்கணும். எல்லாமே அவங்க கரெக்டாக வச்சிருந்துருக்கணும்னு சொல்றாங்க. இந்த 5 பாயிண்ட் வந்து அவங்க கண்டிஷன்ஸ்க்கு வந்து வரணும். வந்தாங்கன்னா தான் அவங்க வந்து இந்த மேகசின் போஸ்ட் அப்படிங்கிற ஃபெசிலிட்டியை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அனெக்சர் இ அப்படிங்கறத கொடுத்து அவங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். ஸோ இங்க வந்து ரினிவல் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா இனிஷியல் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து 3 கம்ப்ளீட் கேலண்டர் இயர் அப்படிங்கிறது இருக்கு. அந்த முதல் வருஷம் இருக்குன்னா அது வந்து எடுத்துக்காம அடுத்த ஜனவரி 1 இருந்து டிசம்பர் 31 3 வருஷம் அப்படின்ற மாதிரி இருக்கு. சரிங்களா? அவர் வந்து லாஸ்ட் டேட்டுக்குள்ள பண்ணிக்கணும். அப்படி பண்ணலன்னு சொன்னா 5 ரூபா ஃபைன் வந்து போடுவாங்க. அது மட்டும் இல்லாம ஒருவேளை அவர் ரினிவல் பண்ணலைன்னு சொன்னா இட் இஸ் கேன்சல்டு தான். ரினிவல் பண்ணா கேன்சல் பண்றாங்கன்னா சப்சிக்வெண்டா இல்லைங்க அவர் பணம் லேட்டரா கட்டுவாருன்னு நம்ம பண்ணிட்டுலாம் இருக்க மாட்டோம். ஸோ அது அப்படியே நின்றும். ஸோ எங்க பண்ணலாம்னு சொன்னா அனெக்சர் ஜில இருக்கக்கூடிய பிஎஸ்ஓ பிரஸ் சார்ட்டிங் ஆஃபீஸர்ஸ் L1 L2 ஆஃபீஸர்ல மட்டும்தான் பண்ணுவாங்க. அந்த லிஸ்ட் அனெக்சர் ஜில வந்து இருக்கு. இது எம்பி அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகி வரும். அவங்களுக்கு கஸ்டமர் ஐடி கொடுப்பாங்க. அட்வான்ஸ் கஸ்டமர் இருந்தால் கஸ்டமர் ஐடி கொடுப்பாங்க. பிஎன்பிஎல் கஸ்டமர் இருந்தால் பிஎன்பிஎல் ஐடி வந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா? 2 மோட்ல வந்து அவங்க பேமெண்ட் வந்து இருக்கு. அட்வான்ஸ் பேமெண்ட், கிரெடிட் பேமெண்ட். அட்வான்ஸ் பேமெண்டா இருந்தால் அனெக்சர் எஃப் கொடுக்கணும். ஒரே லொகேஷன்ல புக்கிங் பண்றாங்கன்னா 1000 ரூபாய் கட்டணும். மல்டிபிள் லொகேஷன்ல பண்றாங்கன்னா 10,000 ரூபாய் கட்டணும். ஓகே. ஸோ கிரெடிட் ஃபெசிலிட்டியா இருக்குன்னா அனெக்சர் ஹெச் வந்து கொடுக்கணும். அவங்களுக்கு வந்து பில்லிங் பொறுத்த வரைக்கும் 7ஆம் தேதி பில், அடுத்த மாசம் 7ஆம் தேதி பில்லு கொடுப்பாங்க. அந்த மந்த் எண்டுக்குள்ள ஒரு பணம் கட்டணும். அப்படி அந்த மந்த் எண்டுக்குள்ள பணம் கட்டலைன்னு சொன்னா 10% பெர் ஆனம் வந்து லேட் பேமெண்ட்ஸ் வந்து நம்ம வாங்குறோம். அப்படி கண்டினியூவா வந்து அவங்க வந்து நோ பேமெண்ட் ஆஃப்டர் 2 months அவங்க பேமெண்ட் பண்ணா 2 பில்லிங் சைக்கிளுக்கு தான் நம்ம செக்யூரிட்டி வாங்குறோம். அப்ப 2 months அவர் வரலன்னு சொல்லி சொன்னா அது வந்து ஃபோர்ஃபீச்சர் ஆயிடும். செக்யூரிட்டி டெபாசிட் வந்து பணத்தை வந்து எடுத்துக்குவோம். ஓகேங்களா? 2 மாசத்துக்கு வந்து செக்யூரிட்டி டெபாசிட் வாங்கணும்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ அந்த 2 மாசம் வரைக்கும் நம்ம பார்ப்போம். 2 months வரைக்கும் ஒரு பணம் கட்டுறான்னு பார்ப்போம். அங்க வந்து 3 மாசம் செக்யூரிட்டி வாங்கிட்டு 2 மாசம் வரைக்கும் பார்த்தோம். இங்க வந்து 2 மாசம் கொடுத்து 2 மாசமே பார்க்கணும். எங்க இ போஸ்ட் கார்பரேட் யூசருக்கு வந்து இங்க வந்து மேகசின் போஸ்ட்டுக்கு 2 மாசத்துக்குள்ளேயுமே அவங்க வந்து 2 மாசம் வரைக்கும் பார்க்கணும். அதாவது பணம் கட்டலைன்னா 2 மாசம் பணத்தை எடுத்துக்கும். புரியுதுங்களா? இ போஸ்ட் கார்பரேட்ல வந்து 3 மாசம் செக்யூரிட்டி வாங்கிட்டு 2 மாசம் பணம் கட்டலைன்னா 3ஆவது மாசம் வந்து விட்டுட்டு 2 மாசம் பணத்தை வந்து எடுத்துக்குவோம். அதுல இங்க வந்து 2 மாசம் தான் கேரண்டி வாங்குறோம். அந்த 2 மாசம் வரைக்குமே நம்ம பார்க்கணும். ஓகே. ஸோ இவ்வளவுதான். ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா கேட்கலாம். ஸோ ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு. ஏதாவது டவுட் இருக்குன்னா குரூப்ல போடுங்க. வெரி எக்ஸாஸ்டிவ் கணேஷ். ஃபேண்டாஸ்டிக். ரொம்ப நல்லா இருக்கு. டவுட் இருக்குன்னா ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா அடுத்த கிளாஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது டவுட்ஸ் கிளியர் பண்ணிட்டு அடுத்து போய்க்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து ஸ்பீட் போஸ்ட், ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்பீட் போஸ்ட்ல என்ன நம்ம இருக்குது அப்படிங்கறத பார்ப்போம். நாளை மறுநாள் அவரோட கிளாஸ் இருக்கு. கண்டிப்பா தவறாம கலந்துக்கங்க. தேங்க்யூ கணேஷ். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ எவரிபடி. Thank you, sir.